யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். முதல்ல சொல்றாரு கர்த்தருக்கு பிரியமா வாழணும். 2வது பையன் சொல்றாரு வேண்டிக் கொள்ள வேண்டும், ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. என்னெல்லாம் வேண்டிக் கொள்ளணும், ஜெபிக்கணும்? போன வாரம் சொன்னேன், எனக்கு உண்டான ஆகாரத்தை எல்லாம் கேட்கணும், எனக்கு வஸ்திரம் கேட்கணும், நல்ல வஸ்திரம் கேட்கணும், நல்ல ஆகாரம் கேட்கணும், நல்ல நன்மைகளை கேட்கணும் கர்த்தர்கிட்ட. இதெல்லாம் கேட்கணும். தேவனுக்கு பிரியமா இருந்து நீங்க கேட்டீங்கன்னா இப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு பலன் கிடைச்சிருது. எனக்கு நிறைய பேர் போன போட்டு என் ஜெபத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கல பாஸ்டர், ஜெபிக்க சொன்னாங்க, ஜெபம் பண்ண பலன் கிடைக்கலம்பாங்க. நான் சொன்னேன், நான் சொல்றதை கேளு, பலன் கிடைக்கும். தேவனுக்கு பிரியமா வாழு, அப்புறமா ஜெபம் பண்ணு, சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு. அப்படி ஜெபிச்சு சில பேருக்குலாம் பல நன்மைகள் நடந்திருக்குது. தேவனுக்கு பிரியமா வாழ்றது அவ்வளவு முக்கியம். ஜெபிக்கிறது 100 பங்கு முக்கியம்னா தேவத்துக்கு பிரியமாய் வாழுகிறது 1000 மடங்கு முக்கியம். அது சொல்லுது. லூக்கா எழுதின புஸ்தகத்துல 11வது அதிகாரத்துல ஜெபத்தை குறித்து சொல்லி தர்றாரு. அது ஜெபம் பண்ண வேண்டிய விதம் அப்படின்றது கிடையாது. அது என்ன, அந்த ஜெபத்துல என்ன இருக்குன்னா தேவனுக்கு பிரியமா வாழுவது எப்படி, அதுதான் இருக்குது. அதை ஜெபமாக சொல்லி கொடுத்திருக்கிறார். ஜெபம் தான் சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதுல இருக்கிறதெல்லாம் என்னது, தேவத்துக்கு எப்படி பிரியமா வாழ்றது, தேவத்துக்கு பிரியமா எப்படி வாழ்றதுங்கிறத ஜெபத்தை சொல்லி கொடுத்து, அது ஜெபம் தான் கேட்க சொன்னாங்க. அந்த விட ஜெபம் பண்ணா எப்படின்னா எனக்கு தான் கேட்ட ஜெபம் தான். ஆனா அவர் ஜெபத்தை சொல்லி கொடுக்கும்போது அதுல எல்லாமே ஒரு மனுஷன் தேவன் விரும்புறபடி வாழ வேண்டும் என்றுதான் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஏன் அந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்தாருன்னா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது பூர்வத்தில் செய்யப்படுவதாக, இப்படி ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. இப்படி ஜெபத்தை நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த ஜெபத்துல என்ன கருத்து இருக்கிறது என்பது புரிய வரும், என்னது அதுல இருக்கிறது என்பது தெரிய வரும். இப்ப நிறைய பேர் இந்த ஜெபத்தை பண்றாங்க பாருங்க. பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதில்ல பூலோகத்தில் செய்யப்படுவதாக ஜெபிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையுமே ஜெபமாக செய்ய வேண்டும் என்று நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாருமே இந்த ஜெபம் பண்றாங்க, ஆனா அந்த கருத்துல வாழ்றது கிடையாது. ஜெபத்தை ஏன் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாருன்னா, நீங்க ஜெபம் அடிக்கடி பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஜெபத்தை அடிக்கடி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இப்ப இந்த ஜெபத்துக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் புரிய வருது. பின்பு அது தேவனுடைய பிரியம் என்று உங்களுக்கு தெரிய வருது. பின்பு ஜெபத்தை பண்ண நீங்கள் அந்த பிரியத்துல வாழ ஆரம்பிக்கிறீங்க. இப்போ பதிலெல்லாம் உங்களுக்கு அநேகமாய் கிடைக்க ஆரம்பிச்சிருது. அந்த ஜெபத்தை குறித்து முதல்ல நான் சொல்றேன், கொஞ்சம் பேசுறேன். நான் இது ஒரு 4-5 வாரம் போகும், கொஞ்சம் பேசுறேன். முதல் வார்த்தை பரமண்டலம் அப்படின்னு இருக்குது, பரம மண்டலம் அப்படின்னு இருக்குது. பரமண்டலங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவரும் அழிக்க முடியாததும், ஒரு காலமும் அழியாததும், ஒருவரும் ஏறி போக முடியாததும், உயர்ந்ததும் உன்னதமான ஒரு உலகம். இதுக்கு பேர் தான் பரமண்டலங்கள் அப்படின்னு சொல்லுது. அங்க இருக்கிற பிதாவே அப்படின்றது. அங்க யார் இருக்கிறான்னா பிதா ஒருவர் மட்டும்தான் அங்க இருக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய காலத்திலேயே பரலோக ராஜ்யத்துல நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு புரளி பேசிருக்கிறாங்க. தாவீது இருக்கிறான்னு பேசிருக்கிறாங்க, மோசே இருக்கிறார் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறான்னு பேசிருக்கிறாங்க. அந்த பரலோக ராஜ்யத்துல இருக்கிறது பிதா அப்படி இயேசு சொல்லித்தரார். இப்போ பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஜபிக்கிறவங்க கூட பரமண்டலத்துல மனுஷர்களும் இருக்கிறார் என்று நம்புறாங்க. அதை நம்ப கூடாது. பரமண்டலத்துல பிதா மட்டும்தான் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததும் பரலோகத்துக்கு ஏறி போனதும் நம்முடைய பிதாவாகிய இயேசு கிறிஸ்து. அவரை தவிர பரலோக ராஜ்யத்துல ஒருவரும் இல்லைன்றாரு. அப்போ நல்லா சொல்லணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். பார்த்துருங்க, யாருமே இல்லை. ஆனா எல்லாருமே சொல்றாங்க பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே அப்படி பேசுறாங்க. அப்படி ஜெபத்தை பண்ணிக்கிட்டு திருப்பி வந்து இல்ல அங்க பல நாமங்களுடைய மனுஷர்கள் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு மரியா இருக்கிறாங்கன்றாங்க, யூதர்கள்
தாவீது இருக்கிறான்னு சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் மரியா இருக்கிறான்னு சொல்றாங்க. ஜெபிக்கும் போது பரமனது இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில வரும்போது இல்ல, நிறைய பேருக்கு இருக்கிறதாட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இப்ப ஜெபத்துக்கு பதில் இல்லாம போயிடுச்சு. தேவனுக்கு பிரியமானது என்னதுன்னு, பரலோக ராஜ்யத்துல அவர் மட்டும்தான் இருக்கிறார். ஆமென். அதுதான் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துல இல்ல, அவர் விரும்புறாரு. தேவனுக்கு பிரியமானது என்னதுன்னா, அவர் தான் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறார் என்று நீங்க சொல்ல வேண்டுமா, அதுதான் முதல்ல தேவனுக்கு பிரியமானது என்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் இருக்கிற நீம தான், உம்ம நாமம் மட்டும்தான் பரிசுத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதாவே கர்த்தாவே நீர் மட்டும்தான் பரிசுத்து அப்படின்னு சொல்லணும். இந்த கோட்பாடு கூட இப்ப உடைஞ்சு போயிடுச்சு பாருங்க. மரியாவை பரிசுத்தவான் சொல்றாங்க, நிறைய இடத்துல நிறைய ஆளுங்களை சொல்றாங்க. தாவீத பரிசுத்தவான் சொல்றாங்க, மோசே பரிசுத்தவான் சொல்றாங்க, பணக்காரன பரிசுத்தவான் சொல்றாங்க, நல்லவன் சொல்றாங்க இல்லையா, அதிகாரிகளை நல்லவன் சொல்றாங்க. இவர் சொல்றாரு, அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லணுமா. கர்த்தாவே நீர் மட்டும்தான் பரிசுத்தர், வேற ஒருவர் பரிசுத்தர் அல்ல. பரலோகத்தில் இருக்கிறவரும் அவர்தான், பரிசுத்தவானும் அவர்தான். இதுதான் தேவனுக்கு பிரியமான ஃபர்ஸ்ட் அஸ்திபாரமே இதுதான். பரலோகத்தில் இருக்கிறவரும் இயேசு கிறிஸ்து தான், பரிசுத்தவானும் இயேசு கிறிஸ்தான் என்று நீங்கள் ஜெபத்துல சொல்லணுன்றார். வேற ஒண்ணு சொல்லக்கூடாது. வேற ஏதாவது சொன்னீங்கன்னா ஜெபம் அவுட் ஆயிரும். அப்ப சொல்லும் போது, பிதாவே நீர் பரலோகராஜ்யத்தில் இருக்கிறீர், அது மட்டுமல்ல நீர் மட்டும்தான் பரலோகராஜ்யத்தில் இருக்கிறவர் மட்டும்தான் பரிசுத்தர் என்று நீங்கள் நாளுதோறும் ஜெபிக்கும் போது சொல்லணும். சொல்றவங்க அதை நம்பணும், அதிலே நடக்கணும். அவர் தான் பரிசுத்தர்னா அவர் தான் பரிசுத்தர் அப்படின்னு சொல்றோம். 1 யோவான்ல சொல்லுது 5வது வசனத்துல, அவருக்குள் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. In him there is no darkness at all. எவ்வளவு இருள் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பாவமே இல்லாதவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த செய்தியை யோவான் சொல்றாரு, நாங்க எப்படி சொல்றோம்? 1 யோவான் 5வது வசனத்துல இருக்குது. 1வது அது எப்படி சொல்றோம்? நாங்கள் அவரிடத்துல கேட்ட விசேஷமா இருக்கிறது, அவர்கிட்ட கேட்ட மெசேஜ், அவர்கிட்ட கேட்ட சத்தியம். இயேசு கிறிஸ்து கேட்ட சத்தியம் என்னென்ன அவர் சொல்றாரு, தேவனுக்குள்ள எவ்வளவு வேணும் இருள் இல்ல, பாவம் இல்ல. தேவனுக்குள்ள மட்டும்தான் பாவமே இல்ல அப்படின்றார். அப்ப நல்லா கேளுங்க. அப்ப நீங்க சொல்ல வேண்டியது, தேவன்ட கேட்டுக்கிட்டு யோவான் சொல்றாரு, நம்மளுக்கு அறிவிச்சிருக்கிறாரு, அவர் மட்டும்தான் பாவம் இல்லாத பரிசுத்தமான தெய்வம். பிலீவ், இத ஃபர்ஸ்ட் நம்புங்க. உலகம் வேற எதெல்லாமோ பேசிட்டு இருக்குது, வஞ்சிக்குது. நீங்க இதை நம்புங்க, அவர் மட்டும்தான் பரிசுத்தவான். இயேசு கிட்ட ஒரு இடத்துல கேட்பாங்க. அப்ப அவரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் யாரும் கிடையாது சொல்றாரு. லூக்காவுல நித்திய ஜீவனை குறித்து பேசுற இடத்துல சொல்றாரு, he is good except God alone இருக்கு. தேவன் ஒருவரை தவிர யாருமே நல்லவங்க கிடையாது அப்படின்ற. ஆமீன் சொல்லுங்களேன். இதுதான் உங்களுக்கு ஜெபத்துக்கு பலன் தரப்போகிறது. பரலோகத்தில் இருப்பவர் பிதா, அவர் தான் பாவம் செய்யாதவர், நல்லவர். இந்த கன்ஃபெஷன், இந்த அறிக்கை நாளுதோறும் உங்க ஜெபத்துல இந்த அறிக்கை இருந்துச்சுன்னா, இப்ப சொல்றாரு, உங்க ஜெபம் 100 மடங்கு பலன் தரும். நான் உண்மையா சொல்றேன், 100% உங்க ஜெபத்துல இந்த வார்த்தை எப்பொழுது இருக்கணும், ஆண்டவரே நீர்தான் பரலோகராஜ்யத்தில் இருக்கிறீர், நீர்தான் பரிசுத்தர் என்பதை நாளுதோறும் நீங்கள் ஜெபத்தில் அறிக்கை செய்து கொண்டிருந்தால், இதுவே உங்களுக்கு 70% உங்களுக்கு பலனை கொண்டு வந்துடும். கோராயின் கூட்டத்தார் சொன்னாங்க, தேவன் எங்க நடுவில் இருக்கிறார், கிடையாது. இப்படி பல பேர் பல மாதிரி வந்து நம்மளை வஞ்சிக்க பார்ப்பாங்க. கடவுள் அங்க இருக்கிறார், கடவுள் இங்க இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கூட வருது அந்த வசனங்கள். கிறிஸ்து அங்கே என்று இங்கே என்று சொல்லுவார்கள், நம்ப கூடாது. கிறிஸ்து பரலோகராஜ்யத்தில் இருக்கிறாரு, அவர் பரிசுத்தர் என்று பூரணமா விசுவாசிக்கணும். எந்த ஒரு மனுஷனையும் ஒரு காலம் நினைச்ச கூடாது, நீ விசுவாசிக்க கூடாது, அதுக்கு பின்னாடி போக கூடாது. உங்க ஜெபத்திற்கு பலம் வேணும்னு, உங்க ஜெபம் உங்களுக்கு கேட்கப்படணும், உங்க வீடு மாறணும், வாழ்க்கை நல்லா வரணும் அப்படின்னா ஒரு காலமும் இந்த மாதிரி வஞ்சிக்கிற ஒரு சூழ்நிலைய நீங்க கேட்க கூடாதுன்றார். சரி, இப்போ அப்படி சொன்னவர், இந்த வசனத்தை சொன்ன தாவீது சொல்றாரு,
சங்கீதம் 103:1 சொல்வார் பாருங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. எல்லா சபையிலையும் ஆவிக்குரிய சபையில ஜெபம் முடியும் போது இது சொல்லுவாங்க. ஏன்னா இந்த முடிகிற நேரத்துல ஏன் சொல்லுவாங்கன்னா, சபை முடிஞ்சு வெளியே போகும்போது இனி மனுஷன் என்ன செய்வோம்னா, வஞ்சகர் என்ன சொல்லுவாங்கன்னா, கிடையாது, நம்ம வேற ஆளுக்கெல்லாம் ஸ்தோத்தரிக்கலாம், வேற ஆளுக்கு புகழ்ச்சி கொடுக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் சொல்லுவாங்க பாருங்க, மரியாவுக்கு நம்ம புகழலாம் அப்படிம்பாங்க. அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? ஏடே நேரம் சொல்றாங்க, மரியாளுக்கு புகழ்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, வேற யாரும் ஸ்தோத்தரிக்காத, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என்ன சொல்றாரு? முழு உள்ளம் என்ன அர்த்தம்? இந்த உள்ளத்துல கொஞ்சம் கூட வேறொரு மனுஷனுக்கு இடம் கொடுக்க கூடாது. இவர் சொல்றாரு, எந்த காரணத்தை கொண்டு நான் எந்த ஒரு தேவத்தையும் பாவத்தையும் நான் ஆராதிக்க கூடாது, பரிசுத்த தேவமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை மட்டும்தான் நான் ஸ்தோத்தரிக்கணும், முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவரை மட்டும்தான் ஸ்தோத்தரி அப்படின்னு அவரு தன்னுடைய இருதயத்தை பத்தி சொல்றாரு. ஏன்னா இருதயம் எப்படி வேணாலும் வஞ்சிக்கப்படும், மனுஷன் வஞ்சித்திரலாம் பாருங்க. மனுஷன் இன்னைக்கு ஆராதிக்கிறதெல்லாம் பாருங்க, பேய் நாய் பூனை பள்ளி பாம்பு கழுத எல்லாத்தையும் ஆராதிக்கிறான். அதனால அவர் சொல்றாரு, ஒரு காலமும் என் இருதயம் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாதபடிக்கு நான் கர்த்தரே மட்டும்தான் ஆராதிக்க வேண்டும் என்றாரு. ஏன்னா அவர் தான் பரிசுத்தர், அவர் ஒருவர் தான் பரிசுத்தர், அந்த ஒருவரே ஆராதிப்பதற்கு முயற்சி பண்ணு அப்படின்ட்டு தாவீது தன்னுடைய இருதயத்தை பார்த்து சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு சங்கீதத்துல இன்னொரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, மனுஷனுக்கு சொல்லி கொடுப்பாரு. அழகா இருக்கு அந்த வசனம். 145:21 தாவீது சொல்லுவாரு, உலகத்துக்கு சொல்றாரு, மாம்ச தேகமுள்ள யாவரும் அவருடைய பரிசுத்த நாமத்தை என்றென்றும் எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க கடவுள் சொல்றாரு. எல்லாருக்கும் சொல்றாரு, ராஜா எல்லாரும் கூட்டுறாரு, எல்லாரும் இங்க வாங்க வந்துட்டு சொல்றாரு, மாம்ச தேகம் உள்ள யாவரும் நம்மள மாதிரி சரீரம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, நீ யார ஸ்தோத்தரிக்கணும்? அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கணும் இல்லையா? என்றென்றும் எப்பொழுதும் எல்லா நாட்களிலும் எல்லா சந்தர்ப்ப சூழலிலும் எந்த நிலைமையிலும் கஷ்டத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் பரிசுத்தமான கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்க கடவுள் என்றார். நீ அவர்தான் ஸ்தோத்தரிக்கணும், மாறக்கூடாது. இதுதான் ஜெபத்துக்கு கீ. ஜெபம் கேட்கப்படணும், இந்த கீ வேணும். என்ன வந்தாலும் சரிதான், நான் போக மாட்டேன், நான் கர்த்தர் தவிர வேற எந்த ஒன்றையும் நான் ஸ்தோத்தரிக்க ஆராதிக்க போக மாட்டேன். நான் மிச்சம் எல்லாம் பாவம், எல்லாம் இருடு, எல்லாம் நல்லது இல்லை, மோசமானது. இங்க எல்லாத்துக்கும் முன்னாடி பாவம் நடக்குது. நான் சொல்றேன், பாவம் இருக்கிற இடத்துல தேவன் இருக்க. கரங்களை தட்டி வரும் போல. இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. ஆதாம் பாவம் செஞ்சுட்டான் இல்லையா? நல்லா கேட்கணும். பாவம் செஞ்சுட்டான். பாவம் செஞ்ச பின்னாடி அங்க நடந்தது என்னன்னு, பாவம் செஞ்ச உடனே தெய்வம் அந்த இடத்தை விட்டு மாறிட்டு. அப்ப நான் சொல்றேன், பாவம் இருக்கிற இடத்துல தெய்வம் இருக்காது, தெய்வம் பாவமாவும் இருக்காது. தெய்வம் பரிசுத்தர், பாவத்துல இருக்க மாட்டார், பாவம் செய்ய மாட்டார். அப்ப நீங்க நல்லா ஆராயணும், எதெல்லாம் பாவம் செய்தோ, எதுக்கு முன்னாடி பாவம் நடக்குதோ அது தெய்வம் அல்ல. பாவம் இருக்கிற இடத்துல கர்த்தர் இல்லாததுனால, அவர் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறதுனால, அவர் அங்கே பாவம் ஒருவர் செய்ய முடியாததுனால, ஒருவர் ஏறி இப்ப இங்க பாவம் செய்ய முடியாத இடத்துல அவர் இருக்கிறதுனால, அங்கே இருக்கிற தேவன் பரிசுத்தவான் என்று ஒவ்வொரு மனுஷனும் தான் ஜெபிக்கும் போது சொல்லணும், ஆண்டவரே நீர் பரிசுத்தர் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் போது அவரை தவிர மற்ற எல்லாரையும் பாவி என்கிற நிலைமைக்கு நீங்க கொண்டு வர்றதுனால இது தெய்வத்துக்கு பிரியமா இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நீ உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்லும் போதே மிச்சம் எல்லாருமே பாவிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வந்துடுறதுனால, இப்ப இது அவர் கேட்கும்போது, இந்த ஸ்துதியை அவர் கேட்கும்போது, இந்த புகழ் அவர் கேட்கும்போது உங்களுக்கு கொடுப்பதற்கு நல்ல இருதயம் தந்துட்டாரு. இப்படிதான் கிடைக்குது. ஜெபத்துக்கு பலன் எப்படி கிடைக்குது? இதுதான் அஸ்திபாரம். இது இல்லாம ஒருவரும் கூட பதில் வாங்க முடியாது. இது இருந்தாதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும், இது இல்லைன்னா பதில் கிடைக்காது அப்படின்றார். அப்ப ஜெபிக்கும் போது எல்லாரும் கண்டிப்பா ஜெபிக்கணும்.
பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீ மட்டும்தான் பரிசுத்தர் சொல்லி பாருங்க, வீடு நல்லா வந்துடும். தொடர்ந்து சொல்லுங்க, வீடு நல்லா வந்துடும், நோய் போயிடும். என்னோட பையன் ஒரு நாள் நல்ல இனிப்பு எடுத்து வாயில வச்சுட்டு அப்பா இனிக்குதுன்ட்டான். நான் சொன்னேன், இனிப்பு இனிக்கத்தான் செய்யும் இல்லையா? நிறைய பேரு பாவத்தை ஆராதிச்சுட்டு எனக்கு பிரச்சனைம்பா. பாவம்னாலே பிரச்சனை தான். புரியுதா நான் உங்களுக்கு சொன்னது? அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, தேங்காவில இருந்து தேங்காய் வரும், மாங்காவில இருந்து மாங்காய் வரும், பாவத்துல இருந்து பாவம் வரும், பரிசுத்திலிருந்து பரிசுத்தம் வரும். நான் சொல்லுவேன், நீங்க பரிசுத்தரை ஆராதிச்சா எல்லாம் பரிசுத்தமாட்டே நடக்கும். எப்போ பாவத்தை நீங்கள ஆராதிக்க பாக்குறீங்களோ, புகழ பாக்குறீங்களோ, தெரியாம நீங்க ஆராதிக்க பாக்குறீங்களோ, அப்பமே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். அதனால அவர் சொன்னாரு, பரிசுத்தம் பரிசுத்தம் அவருடைய நாமம் பரிசுத்தம் சொன்னாருன்னா, நீ அவரை பரிசுத்தம் பரிசுத்தம் புகழும் போது நான் தின்றதுதான் எனக்கு வரும். நான் மாங்காவை தின்னா என் நாக்கு புளிக்கும், புளிப்பை தின்னா என் நாக்கு புளிக்கும், கசப்பை தின்னா என் நாக்கு கசக்கும். பிரச்சனையை ஆராதிச்ச பிரச்சனை தான். இவரு சொல்றாரு, பரிசுத்தரை பார்த்து பரிசுத்தம் சொல்லு, உன் வீடு அப்படியே மாறிடும், செழிப்பாயிரும், வீட்டுல சமாதானம் வந்துடும், பிசாசுகள் ஓட ஆரம்பிக்கின்றார், நிக்காதுன்றார். எங்க வீட்டுல பிரச்சனை, எங்க வீட்டுல கடன், எங்க வீட்டுல வேலை சரியில்லை. நான் சொல்லுவேன், கர்த்தரை ஆராதி, எல்லாம் போயிரும், தானா போயிரும். அவர் ஒருவரே பலமா ஆராதிக்கும் போது பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருக்கார். இந்த பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று இந்த வார்த்தை பாருங்க. இதை யாரு கண்டினியூவா ஜெபிப்பா அப்படின்னு? பாவத்தை வெறுத்து நீதியை அன்பு கூறுறவனாலதான் இந்த ஜெபத்தை ஆழமா சொல்ல முடியும், அதுல நடக்க முடியும். பாவத்தை வெறுக்காம இந்த ஜெபத்தை நம்ம நடப்பிக்க முடியாது. நீதியை அன்பு கூறாம இந்த ஜெபத்தை சொல்ல முடியாது, சொன்னாலும் பலன் கிடைக்காது. உங்க கேரக்டர் இப்ப எப்படி மாறன? எனக்கு அக்கிரமம் வேண்டாம் அப்படின்னு, பொல்லாப்பு வேண்டாம் எப்ப விரும்புறியோ அப்பவே இந்த ஜெபம் உனக்கு புரிய ஆரம்பிச்சிரும், நீ நீதியில நடக்க ஆரம்பிச்சிருவ, பலன் கிடைச்சிரும். சங்கீதம் 45 7 இருந்து வர்றோம் பாருங்க, நல்லா இருக்கு. இன்னைக்கு அங்கதான் புள்ள நிக்க போறேன். அங்க ஒரு வார்த்தை இருக்குது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். யூ லவ் righteousness and hate wickedness இருக்குது. அவர் என்ன இயேசுவை பத்தி பேசுறது? இயேசு எப்படிப்பட்டவரா? அவரு நீதிய அன்பு கூர்றாரு, அக்கிரமத்தை வெறுக்கிறாரு. இப்படி அவர் நீதிய அன்பு கூர்ந்து அக்கிரமத்தை வெறுக்கிறதுனால தான் அவர் தேவத்தை மட்டும் பரிசுத்தம் சொல்லிட்டு மத்த எதையும் பரிசுத்தம் இல்லைன்ட்டார். ஒரு இடத்துல சொல்லுவாரு, என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் யாரும் இல்லை, அந்த அளவுக்கு போயிருவார். புரியுதா? அவரே தேவத்துக்கு தெய்வம், அவர் பிதாவாகிய தேவத்துக்கு முன்னாடி தன்னை எந்த அளவு தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு போறாரு. அவரே பரிசுத்தவான் இல்லாத அளவுக்கு அவர் பேசும்போது, மாம்ச தேகம் உள்ள மனுஷனை எப்படி பரிசுத்தவன் நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னு கேட்கிறாரு. இயேசுவே சொல்றாருன்னா பரிசுத்தவன் அல்லன்னு ஒரு இடத்துல போதிக்கிறார் லூக்காவுல. சும்மா இருக்கிற மனுஷனை நம்ம பார்த்து பரிசுத்தவன் எப்படி போதிச்சாங்கன்னு தெரியல. நல்லவன் ஒருவனாய் இல்லையே இயேசு சொன்னார். சங்கீதக்காரன் சொல்ற நல்லவன் ஒருவனாய் இல்லையே, ரோமர்ல பவுல் சொல்ற நல்லவன் ஒருவனாய் இல்லையே, எல்லாரும் வழி தப்பி ஏகமா கெட்டு போயிட்டாங்கன்றது. எல்லாமே கெட்டு போயிட்டான். கெட்டு போனவன போய் நல்லவன் எப்படி சொல்றீங்க? தேவன் ஒருவரை தவிர பாயிண்ட் நீங்க பிடிச்சிடணும், தெய்வத்தை தவிர நல்லவன் யாரும் இல்லை. அதாவது மனுஷனை பத்தி பேசல, தெய்வமா நல்லவர், மனுஷனா கெட்டவன், மனுஷியா கெட்டவன். அது அவங்க பிள்ளை பெத்தாங்களா, பிள்ளை பெறலையா, கல்யாணம் கட்டினாங்களா, கல்யாணம் கட்டலையா, அற்புதம் செஞ்சாங்களா, அற்புதம் செய்யலையா, அதை பத்தி கடவுள் பேசுற கிடையாது. கடவுளுடைய பேச்சு தெய்வம் நல்லவர், மனுஷன் கெட்டவர். அதனால சொல்ற நாசில சொல்ல மனுஷனை நம்பாத, அது பிசாசு வஞ்சிக்குதுன்றாரு. கர்த்தர் தான் தேவன் தான் நல்லவர் என்கிற முடிவு உண்டாகட்டும். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கக்கூடிய ஒரு இருதயம் தான் தேவத்தை மட்டும் பரிசுத்தம் என்று சொல்லும்.
மனுஷன் பாவத்தை தேவன் என்று சொல்லும், பரிசுத்தம் என்று சொல்லும். பாவத்தை மனுஷன் பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்ல காரணம் என்னதுக்குன்னு, அவனுக்கு பாவம் பிடிக்குது. அதனால அந்த பாவத்தை பின்னாடி ஒழிச்சுக்கிடுறான். இவரு சொல்றாரு அப்படி இருக்க கூடாது. நீங்க எப்படி இருக்கணும்? பாவத்தை வெறுக்கிற மனுஷனா இருக்கணும். பாவத்தை வெறுத்து பாருங்க, பாவ தெய்வங்களை வெறுத்து பாருங்க, நீங்க செய்யற ஒவ்வொரு காரியம் வாய்க்கும். உங்களை முட்டி பலன் வரும், நன்மைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். மனுஷன் நிக்க மாட்டேன்றான். மனுஷன் நிக்க முடியல. கொஞ்சம் அங்க கொஞ்சம், இங்க கொஞ்சம், அப்படி கொஞ்சம், இப்படி கொஞ்சம். கடவுள்கிட்ட இந்த வந்துடுறாங்க, ஏசுகிட்ட வர்றாங்க, சபைக்கு வராங்க, நல்லா கையை தூக்கி ஆராதிக்கிறாங்க. விற்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம்னா உள்ள பூந்துடுறாங்க. கடவுளுக்கு பிடிக்காது. இது பிரியமான வாழ்க்கை அல்ல. பிசாசுகள் ஓய்வு நாள்கள்ல பண்டிகை வச்சிருக்கு, ஓய்வு நாட்கள்ல திருமணத்தை வச்சிருக்குது. பிசாசுகள் ஓய்வு நாள்ல பண்டிகைகள் திருமணம் வைக்கும் போது, ஓய்வு நாள்ல கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி பிசாசு இழுக்கும் போது, நான் சொல்லுவேன், அன்றைக்குத்தான் நீ அக்கிரமத்தை வெறுக்கிறவனாய் முற்பட வேண்டும். நான் சொல்லுவேன், நீங்கள் ஆசீர்வாதத்தை தர முடியாது, நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது, கர்த்தர் தான் தர முடியும். நாங்க ரொம்ப போராடி இருக்கிறோம் பாருங்க, நல்லா போராடி. இங்க இருக்கிற எல்லாருமே நல்லா வேலை செய்யறவங்க, நல்லா போராடுறவங்க, நல்லா உழைக்கிறவங்க. நம்மகிட்ட ஒரு காசு கிடையாது, ஜெயம் கிடையாது. ஏன் காரணம்னா, நாம் வேதம் சொல்லுது, நாம் சம்பாதிக்கிறோம் பொத்தலான பையில போடுறதுனால ஒண்ணு மிச்சம் இல்லைன்றார். என்ன அர்த்தம்? பொத்தலான பையன மீன் என்னென்ன, நாம் சம்பாதிக்கிறோம், நாம் பாவத்துல சந்தோஷப்படுறோம். அதான் பொத்தலான பை. பொத்தலான பையனாலே பாவம் தான். பாவத்துல சந்தோஷப்படுறதுனால என்னுடைய மிச்சம் மீதி உனக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேன்றது. இப்ப சொல்றாரு, நீதியை விரும்புங்க, உண்மையை உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு ஒரு விதண்டாவாதம் வாக்குவாதம் வேண்டாம். தெய்வம் தான் பரிசுத்தரங்கிற முடிவுக்கு வந்துட்டு, அவர் தான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாங்க முடிவுக்கு வந்துட்டு, இப்போ அடுத்த கட்ட மூவுக்குள்ளாக தேவன் உங்களை நகர்த்த ஆரம்பிக்கும். இந்த அபிஷேகம் சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா, சபையில சொல்லுவாங்க பாருங்க, அபிஷேகம். இப்ப என்ன, இத ரோமன் கத்தோலிக்கத்துல தூய ஆவியானவர் அப்படின்றாங்க இல்லையா? தூய ஆவியானவர் நம்மளுக்கு இப்ப வந்துட்டு இருக்கிறாருப்பாங்க. பெந்தகோஸ்துல பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு இருப்பாங்க. பெந்தகோஸ்துல எல்லா சபையிலுமே 75% பேர் ரட்சிக்கப்பட்டவன் தான் இருப்பான். ஒரு 25 ஒரு 10 பேர் தான் ரட்சிக்கப்பட்டவனா இருப்பான். அந்த 100 பேரை பார்த்து சொல்லுவார், பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்குது பாரு. கிடையாது. பரிசுத்த ஆவி அப்படிலாம் வராது, ரெண்டகம் பண்றவன்ட வராது, இருக்காது. அது தேவனுக்கான வைராக்கியம் இல்லாதவன்ட இருக்காது. சங்கீதக்காரன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது சொல்றாரு, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவனே உம்முடைய சகோதரரை பாக்கிலும் உண்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணார். 45:7 இருக்குது. என்ன சொல்றாரா, நீர் எப்போ பாவத்தை வெறுத்தீரோ, எப்போ தேவத்தை சார்ந்து கொண்டீரோ, அப்பொழுது உம்முடைய தோழர்களை பாக்கிலும், அப்படின்னா தூதர்களை பாக்கிலும், தூதன் பெருசு, உம்முடைய தூதனை பாக்கிலும், தேவனுடைய தூதனை பாக்கிலும், தேவனுடைய வேலைக்காரர்களை பாக்கிலும், உம்முடைய அந்த தேவனுடைய தூதர்களை சகோதரன் என்று சொல்லி வருது இல்லையா, சிநேகிதன் என்று சொல்லி வருது சில இடத்துல, அவங்கள பாக்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார் அப்படின்றது. இந்த ஆனந்த தைலத்தை பத்தி தான் பின்னாடி பேச போறேன். நான் சொல்லுவேன் பாருங்க, எப்போ வரப்போகுது இந்த ஆவியானவர், எப்போ இந்த ஆனந்தம் கிடைக்க போகுது? ஒன்னு பாயிண்ட் எப்பவுமே இருதயத்துல வச்சுக்கிடுங்க, தேவன் தான் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாரு, தேவன் தான் நல்லவர். இந்த அஸ்திபாரத்துல நிற்கும் போது பொல்லாப்ப வெறுத்துரு. இப்போ நீ நிக்கிற இடத்துல அபிஷேகம் உன்னை தேடி வரும். நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, சத்தம் போட்டு துதிச்சா வரும். நல்ல விஷயம், சத்தம் போட்டு துதிக்கிற தப்பு கிடையாது. ஓன்னு கையை தூக்கினா அபிஷேகம் வரும்பாங்க, நல்ல விஷயம். ஆனா அதுல அபிஷேகம் வராது. ஞானஸ்தானம் எடுக்கும் போது இயேசுவின் நாமத்தை சொன்னா அபிஷேகம் வரும்? வராது. பிதா குமாரன் பரிசுத்தாவினால ஞானஸ்தானம் சொன்னா அபிஷேகம் வரும்? வராது. அவன் எப்போ வரும்? எப்போ நீ அக்கிரமத்தை வெறுத்து எப்போ நீதியை சார்ந்து கொள்றிய அப்போ வரும். ஆமென் சொல்லுங்களேன். அக்கிரமக்காரனா இருக்கும்போது அபிஷேகம் வராது. எப்போ வருது? எப்ப 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 விட ஆரம்பிக்க, வேண்டாம் எனக்கு இந்த உலகம் வேண்டாம், இந்த ஊர் வேண்டாம், இந்த ஒண்ணு வேண்டாம், பாவம் வேண்டாம், எனக்கு அக்கிரமம் வேண்டாம்னு எப்போ நான் விலக ஆரம்பிக்கிறேனோ, இப்போ ஆண்டவர் எனக்குள்ள வந்து இருந்துட்டு என்னை சந்தோஷத்தினால் நடத்த போகிறார். இவன் ஜெபத்துக்கு என்ன ஆகுது? பலன் கிடைக்க போகுது. நான் இங்கே இருந்துக்கோ, நான் கொஞ்ச நாளைக்கு அப்படி அந்த பாவ தெய்வங்களிடத்துல போய் அந்த பண்டிகை அந்த கலாச்சாரங்கள் அதுல விழுந்து ஆடி பாடி கச்சேரி பார்த்து எல்லா பாவங்களும் செஞ்சுக்கிட்டு ஏசுகிட்ட வந்து நின்ன உடனே ஏசு எனக்கு ஆவியை தருவார்ன்றது அது சில பேர்
பாடகர்கள் அப்படி பேசுறது, சில சத்தியம் தெரியாத மனுஷன் அப்படி பேசுறது. சத்தியம் தெரிஞ்ச நாங்க சொல்றோம் நானு, ஏன்னா சத்தியம் எது சொல்றோம் நானு, விடுதலை நடக்கும் பாருங்க. நாங்க சொல்றோம் நானு, எப்போ இன்னைக்கு பாவத்தை வெறுத்துரு, இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும். பாவத்தை வெறுக்கிறது தான் அபிஷேகம் இருக்குது, நீதியை விரும்புறது தான் அபிஷேகம் இருக்குது. நான் இந்த ரெண்டையும் ஸ்ட்ராங்கா அஸ்திவாரம் போட்டு அதுல நிக்கலன்னு எனக்கு பலனற்று போயிருது. ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணாரு சொன்னாரு பாருங்க. இனி இந்த ஆனந்த தைலத்தை பத்தி எல்லாம் சொல்றேன். சரியா? ரெடியா? ஆமேன்னு சொல்லுங்களா. இந்த இதுல இருந்தீங்க என்ன கிடைக்க போகுது? இல்லாட்டி நான் சொல்லுவேன் பாருங்க, தீர்க்கதரிசியா நான் இருக்கிறேன்ல, எனக்கு தான் போன் கால் வரும். எல்லா சர்ச்சில இருந்து போன் பண்றாங்க, பாஸ்டர் நான் இந்த சர்ச்சுக்கு போறேன் போங்கம்மா. இல்ல நீங்க எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேன் நான். நீங்க போற பாஸ்டர்கிட்ட போய் கேட்டுடுங்க. இல்ல பாஸ்டர் அவர் பாடுறாரு, வேற ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு. அப்ப இங்க வாங்க. அப்ப இங்க வாங்க. இல்ல பாஸ்டர் அது அப்படி. அப்ப அங்க போங்க. நான் யாரும் கூப்பிடுறது கிடையாது. அதாவது பங்கு நான் கொடுக்கணுமா, சாப்பாடு வேற இடத்துல சாப்பிடுவாங்களாம். பங்கு நான் தரேன்னா இங்கதான் அது நாங்க இங்க, அது அங்க போயிட்டு இருக்கோம் பிரதர், எப்படி இங்க வர்றது? அங்க போயிட்டு இருக்கீங்கம்மா, அதுக்கு நாங்க என்ன பண்றது? அங்க கூப்பிட்டோமா, உங்களை போஸ்டர் போட்டுருங்க, எங்க சபைக்கு வாங்கணும், யாவரையும் அன்போடு அழைக்கிறோன்னு போட போட்டோமா? எங்க சபை மீட்டிங்ல எல்லாம் போட மாட்டோம். விடுதலைக்கு இங்க, ஏன்னா இங்க ஏன் வர்றது கிடையாது, இங்க உள்ள பிரசங்கம் மனுஷன் அப்படியே வெட்டி விட்டுரும். புரியுது உங்களுக்கு? இங்க உள்ள பிரசங்கம் அங்கேயே வாழ முடியும், இங்கே வாழ முடியும். ஒண்ணு இங்க நிக்கணும், இல்லாட்டி அங்க நிக்கணும். இங்க சாதாரண இந்த சபையில நிக்க முடியாது. ஏன்னா இது மனுஷனை புகழுற இடம் கிடையாது. இங்க மனுஷனை பார்த்து உங்களுக்கு அபிஷேகம் இருக்குது, சிஸ்டர் உங்களுக்கு மேல கிருபை இருக்குது, இதெல்லாம் அதுக்கெல்லாம் வேற சபை. இங்க நீ எப்படி பலகீனமா இருக்கிறன்னு சொல்ற சபை, உன் பலகீனம் இங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்ற சபை. அதனால இங்க கொஞ்சம் டார்க்கா தான் இருக்கும். இப்ப ஆனந்த தைலத்துக்கு போ, இந்த வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்றார் பாருங்க. சூப்பர் சூப்பர் பாயிண்ட் எல்லாம் சொல்லுவார். நல்லா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு. நாற்பத்தஞ்சு 8 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாசிச்சிருப்பீங்க, அது புரியாது பாருங்க. என்ன அழகான ஒரு வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி தாவீது பேசுறாரு, ஆவியில நிரம்பி. அப்ப என்ன அழகா வார்த்தையை கோட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. நீதியை சிநேகிச்சு அக்கிரமத்தை வெறுக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு அற்புத விதமான வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து தோன்ற பண்ணினார் நம்மளுக்கு வேண்டி. 45:8 தந்தத்தினால் செய்த அரமனைகளில் இருந்து புறப்படுகையில் நீ மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியா இருக்கிறது. அது என்ன சொல்றாருன்னா, அவர் கரங்க தட்டிடுங்க. இனி அடுத்து அந்த ஆனந்த தைலத்துடைய வேலை, அது இந்த வசனத்துல ஒண்ணு இருக்குது, மகிழ்ச்சி. 3 மகிழ்ச்சி இருக்குது உண்மையா வாழ்ற மனுஷனுக்கு. ஒண்ணு, தந்தத்தினால் செய்யப்பட்ட அரண்மனை. பாருங்களேன், நம்ம ஊர்ல எல்லாம் அரண்மனை இருக்குது. கல்லால கட்டுறோம், மரத்தால கட்டுறோம், மண்ணால கட்டுறோம், இரும்புனால அரண்மனை கட்டுறோம். இதெல்லாம் ஒரு 40 வருஷம் 50 வருஷம் தான் இருக்கும். 60 வருஷம், கூடி போனா 70 வருஷம். தந்தத்தினால் செய்யப்பட்ட அரண்மனை பண்ண பல 100 வருஷங்கள் இருக்குமா. இதை ஈஸியா யாரும் கட்ட முடியாது. கல்லால ஒரு அரண்மனை கட்டிடலாம், இரும்புனால ஒரு அரண்மனை கட்டிடலாம். யானை தந்தத்தினால் அரண்மனை கட்ட முடியுமா? ஈஸியா முடியாது. ஆனா சொல்றாரு, எப்போ நீ கட்டுவ, எப்போ பாவத்தை வெறுத்துட்டு மனுஷனை வெறுத்துட்டு தேவனை மட்டும் கர்த்தர் என்று சொல்லி எப்போ பரிசுன்னு சொல்றியோ, அப்போ தங்கத்தினால் அரண்மனை கட்டும்படிக்காகவும் அந்த தங்கத்தினுடைய அரண்மனையில நீ வாழ்ந்து மகிழ்ச்சியா இருக்கும்படிக்கும் கர்த்தர் செய்வார் என்றார். வா, எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. நான் எப்போ பரிசுத்தரை ஆராதிக்கிறோன்னு அப்பவுமே என்னுடைய அரண்மனை யானையுடைய தந்தங்களால் செய்யப்பட்ட அரண்மனையாய் மாறிவிடுகிறது. அதாவது இப்ப பாருங்க, கடவுள் தர்றதுக்கெல்லாம் குறைச்சல் கிடையாது. எல்லா சபையிலும் சொல்லுவாங்க கடவுள் தருவார், கடவுள் தருவார்.
இதுக்கு ஒரு போதனை வேண்டாம், கடவுள் தருவார். இதுக்கு 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 ஒரு போதனை ஒண்ணுமே வேண்டாம். பட் நான் மகிழும்படி கடவுள் என்ன தருவாரு. ஆனா நான் போக வேண்டிய பாதை கரெக்டா இருக்கணும். நான் எங்கேயும் காலை விட்டு சிக்கிற கூடாது, நான் தாறுமாறா லாந்திடக்கூடாது. பொங்கல் வந்தா ஓடி போய் நாங்க பொங்கிட்டு இருக்க கூடாது. கிறிஸ்துமஸ் வந்தா நான் குடிச்சிட்டு ஆடி இருக்க கூடாது. வருஷ பொறுப்பு வந்தா புதிய சட்டை போட்டுட்டு சண்டை போட்டு இருக்க கூடாது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட கூடாது. இவர் சொல்றாரு அப்படிலாம் இல்லாம பிரச்சனையை விட்டுட்டு சரியா போ, நீ மகிழுவ, உனக்கு அரண்மனை தந்தத்தினால் கிடைக்கின்றார். ரெண்டாவது சொல்றாரு, அடுத்த பாயிண்ட், அங்க இருந்து நீ தந்த அரண்மனையிலிருந்து வரும்போது, ரெண்டாவது பாயிண்ட்ல பேசும்போது சொல்லுவாரு, நீ மகிழும்படி உன் வஸ்திரங்கள் எல்லாம் அநேகம் இருந்தாரு. எனக்கெல்லாம் பெந்தகோஸ்துல நான் சபைக்கு போன புதுசுல கடவுள் மேல நல்ல வெறி. அப்ப சொல்லுவாங்க 2 வஸ்திரம் 2 வெள்ளை வஸ்திரம் இருந்தா போதும் அப்படின்னா. ஆனா பைபிளை படிச்ச சொல்லுது, தந்தத்தினால் செய்த அரண்மனையில இருந்து நீ வெளியே வரும்போது நீ மகிழ்வ. எப்படின்னா பலவிதமான பலவர்ண அங்கிகளெல்லாம் உடுத்துட்டு வரும்போது உன் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். ஹலோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மனசு எப்ப தெரியுமா மகிழும்? மனுஷனுக்கு நிறைய கிடைக்கும் போதுதான் மனசு மகிழும். மற்றபடி பெந்தகோஸ்துல நிறைய பொய் பேசுவோம் பாருங்க, நம்ம ஒண்ணுமே இல்லை, அடியனுக்கு ஒண்ணுமே இல்லை, வீட்டுல போய் அழுவான். ஆனா வேதம் சொல்லுது, தங்கத்தினால் கட்டப்பட்ட அரண்மனையில இருக்கும்போது அவன் மகிழுவான். அது மட்டும் இல்ல, விதவிதமாய் வஸ்திரங்கள் அவன் உடுத்து வரும்போது அவனுடைய இருதயம் மகிழும். எனக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குது. உங்களுக்கு இருக்குதா இல்லையா? புதுசு புதுசா எனக்கு கோட்டு போடும்போது, புதுசு புதுசா பேண்ட் போடும்போது, புதுசு புதுசா டை கட்டும் போது, புதுசு புதுசா கார் வாங்கும் போது ஒரு மகிழ்ச்சி எனக்கு. அப்பா, அடுத்து சொல்றாரு இன்னொரு மகிழ்ச்சி இருக்குது. அது என்ன மகிழ்ச்சி தெரியுமா? அது பேசுறாரு, லவங்கம், வெள்ளை போளம், சந்தனம், இவைகளினால் உண்டாக்கப்பட்ட ஸ்ப்ரே. ஹலோ, ஸ்ப்ரே அடிச்சிருக்கீங்களா? நாள்தோறும் ஸ்ப்ரே அடிக்கிறவங்க இருக்கிற, நாள்தோறும் வெளியே போன ஸ்ப்ரே அடிக்கிறீங்களா? அது மகிழ்ச்சிங்க. நல்லா நல்ல ஸ்ப்ரே அடிச்சா இருதயம் மகிழும். தெரியுமா உங்களுக்கு? நம்ம சபையில நம்ம பெந்தகோஸ்துக்காரங்க வெள்ளையில வைராக்கியமா இருப்பாங்க. இன்னைக்கு வெள்ளையை கொஞ்சம் கிழிச்சு விட்டு தான் போறேன். நான் கிழிக்கல, சங்கீதம் 45 வெள்ளையை பத்தி கிழிச்சு போட்டுருக்கிறாரு. நான் வெள்ளை போட்டு தான் போவேன். வரட்டு, வெள்ளையை போட்டு வருவோம் நம்ம. நான் சொல்றேன், ஆனந்த அபிஷேக தைலம் ஒன்னு பேசுது பாருங்க. ஆனந்த அபிஷேக தைலம் வரும்போது நீ தந்தத்துல கட்டப்பட்ட அரண்மனையில இருந்து ஒவ்வொரு வாரம் மாடலா புதிய வஸ்திரத்தை போட்டு நல்ல ஸ்ப்ரே அடிச்சு மகிழ்வோடு கர்த்தர் வருவன்றார். சபைக்கு போவோம் சொல்லும்போது சந்தோஷப்படுவோம். ஏன்னா அன்னைக்கு புதிய மாடல் ட்ரெஸ் போட்டுட்டு புதிய கார்ல வரலாமே. கர்த்தர் அப்படி உண்டு பண்ணிடுறேன். நானா சொல்றேன், நான் சங்கீதம் 45 எழுதி வச்சிருக்குது. அந்த ஒரு வசனத்துல மட்டும் 3 நன்மைகளை எழுதி வச்சிருக்கிறாரு. 45:8. இப்ப 45:9 போவோம். அந்த வசனத்தை பாருங்களேன். வீடு கட்டினா அப்படி கட்டணும். சில பேர்லாம் ஆவி குறிங்க வீடு கட்டுவாங்க பாருங்க. ஒரு பாத்ரூமும் வாஷிங் மிஷின் இருக்காது, மேல ஓடு போட்டிருக்க மாட்டாங்க, தண்ணி எல்லாம் அப்படியே உள்ள வந்து கீழே வரும். 18 வருஷமா அப்படித்தான் இருக்கும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தருக்கு சித்தமானால் அது சரியாகட்டும். நான் சொல்லுவேன், நீ சரியாகு, ஓடும் சரியாகும். நாம சரியாகிற வரைக்கும் இது சரியாகாது. கர்த்தர் அவர் பரிசுத்தர் எனக்கு தெரியும். ஆனா அவர் நம்மள பரிசுத்தமாக்க வந்தாருங்கிறத யாருக்கும் தெரியல. இங்க எல்லாருமே அவரை மட்டும்தான் நோக்குறோம். வந்த நோக்கம் என்னது? நம்மளை பரிசுத்தப்படுத்த வந்தார். பரிசுத்தப்படுத்துறதுனால நல்ல அற்புத விதமான ஆனந்த களிப்பினுடைய அபிஷேகத்தை வச்சு அந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் எனக்கு பெற்று தருதுன்றார். 9 வசனம், உமது நாய்களுக்குள்ளே அரசனு குமாரத்திகள் உண்டு, இத மாம்சத்தின்படி ஆவின்படி விளக்கட்டும். அக்கிரமத்தை வெறுக்கிற புருஷனும் அக்கிரமத்தை வெறுக்கிற மனைவியும், நீதியை விரும்புகிற புருஷனும் நீதியை விரும்புகிற மனைவியும் இவர்கள் ஒன்று சேரும்போது அரசரின் குமாரத்திகள் பிறப்பாங்களாம். ஒரு ஆவிக்குரியவனும் ஒரு ஆவி இல்லாதவனும் கல்யாணம் கட்டினா பிறக்கிறது கேடுதான் பிறக்கும். ஒரு அக்கிரமத்தை வெறுக்கிற ஒரு ஸ்திரீ, நீதியை விரும்புகிற ஒரு ஸ்திரீ, அக்கிரமத்தை வெறுக்கிற புருஷன், நீதியை விரும்புகிற புருஷன் திருமணம் கட்டிக்கிட்டா அவனுக்கு பிறக்கிறது ராஜா ராணி பிறப்பாங்களாம்.
நம்ம எல்லாம் குழந்தை பெத்து போட்டிருக்கிறோம். ஆமென். சபைக்கு வாடா, நான் இன்னைக்கு வரமாட்டேன். சபைக்கு வாமா, நீ சபைக்கு வா, நான் இன்னைக்கு வரமாட்டேன். ஏன் சொல்லுங்க? ஏன்னா இங்க வந்து அக்கிரமத்தை விடணும் சொல்றோம், பரிசுத்தரை ஆராதிக்கன்னு சொல்றோம். அது இருதயத்துல முடியல. ஏன்னா 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது லவ் வந்துருச்சு. இப்ப எனக்கு அதை விட முடியல. அதனால 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நான் பொங்கல்ல பாயசம் குடிச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி அக்கிரமங்க சிந்தை இருக்கிறதுனால எனக்கு விட முடியல. அவர் சொல்றாரு, நீ அக்கிரமத்தை விட்டுட்டு அக்கிரமம் செய்யாத ஒரு பொண்ணை கட்டிக்கொள், காசு வேண்டாம். அவன் பிறக்கும் போதே ராஜாவை பிறப்பான். அவன் பிறக்கு முன்னாடியே கற்பத்தில் வச்சு அவனை அபிஷேகம் பண்ணி ராஜாவை கொண்டு வரும். ஆவின்படி இதை விளக்குறேன். உன் நாயகர்களுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு அப்படின்றார். என்ன அர்த்தம்? நாயகன் ஒருவர் இருக்கிறார், அவர் பேர் வந்து இயேசு கிறிஸ்து. நாயகிகள் என்று சொல்லுவது அந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துடைய சபை, இல்லைன்னா விசுவாசிகள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இயேசு கர்த்தரின் விசுவாசிகள் நாயகிகள் இல்லையா, அவர்கள் அக்கிரமங்களை வெறுத்து, மனவாட்டிகள் அக்கிரம வெறுத்து அநியாயத்தை வெறுத்து ராஜாவாகிய மணவாளனாகிய நீதி உள்ள இயேசு கிறிஸ்துவோடு கூட இணையும் போது இந்த மனுஷனுக்கு அவர் ராஜா குமாரத்திகளை பெற்று போடுறாளாம். பொம்பளையை நிறைய பேர் பெற்றுக்கிட்டு, நான் பொம்பளை பிள்ளை பெற்றுட்டேன், நான் பொம்பளை பிள்ளை பெற்றுட்டேன். எங்க பொம்பளை பிள்ளைன்னு என்னங்க நல்லா வராதா? நான் சொல்லுவேன், ராஜா குமாரத்தியாய் கர்த்தர் அவளை பயன்படுத்துவார். நீங்க அக்கிரமத்தை விட்டுருங்கன்ற, தகப்பன் தாய் அக்கிரமத்தை விட்டுருங்க, உங்க பிள்ளைகள் ராஜாக்களை ராஜாத்தியாய் மாறி இருப்பான். எப்படி? ஆனந்த தைலம் அக்கிரமத்தை வெறுக்கிற மேல வந்ததுனால அந்த தைலம், அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் இவனை நடத்த வேண்டிய பாதை, கொடுக்க வேண்டிய அறிவெல்லாம் நம்பர் 1 இருக்கும். நம்பர் 1 பவர் கொடுக்காது. மனுஷன் கொடுக்க முடியாத ஞானத்தை, மனுஷன் கொடுக்க முடியாத அறிவை, மனுஷன் கொடுக்க முடியாத புத்திய, மனுஷன் கொடுக்க முடியாத யோசனைய பரிசுத்த ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர், கலிகூறும் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அவர் எல்லாவற்றையும் கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு நேராக கொண்டு வந்து சேர்ப்பார். எனக்கு இந்த வசனம் நல்லா பிடிக்கும், சங்கீதம் 45. ஏன்னா அது முழுக்க முழுக்க அற்புத விதமான விஷயத்தை பேசு. ஒரு மனுஷனுக்காக, ஒரு மனுஷிக்காக நான் பரிசுத்த தெய்வத்தை விட முடியாது. மதுவுக்காக நான் பரிசுத்த தேவனை விட முடியாது. பாவத்துக்காக நான் பரிசுத்த தேவனை விட முடியாது. ஒரு லவ்வருக்காக என் வாழ்க்கையை விட முடியாது. என் மனைவிக்காக என் வாழ்க்கையை விட முடியாது. என் வாழ்க்கை பரிசுத்த தேவனால் எனக்கு கிடைக்கும்னா அவருக்காக நான் எதுவும் இழக்க தயார்ன்றேன். அவர் என் பிள்ளைங்களை கைவிட மாட்டார் நான் விசுவாசிக்கிறேன். என் பெண் பிள்ளையை கைவிட மாட்டார் விசுவாசிக்கிறேன். என் ஆண் பிள்ளையை கைவிட மாட்டார் என்று விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைகள் ரதங்களிலும் குதிரைகளில் போகும்படிக்க ராஜாக்களா என் பிள்ளைகளை தேவன் வழி நடத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன். இன்னையில இருந்து இன்னும் நீதியை தேட போறேன். இன்னையில இருந்து நான் இன்னும் பரிசுத்தத்தை தேட போறேன். என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். நாற்பத்தஞ்சு 9 பின் பாதில் இருக்குது. ராஜஸ்திரி ஒப்ரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் நிற்கிறாள். ஆமென் சொல்லுங்களா? தங்கம் போடலாமா போடக்கூடாதா? பைபிள் படிச்சிக்கலாம் இதெல்லாம். ராஜஸ்திரி ஒப்ரின் தங்கம் அணிந்தவளாய் வலது பார்சத்துல, உமது வலது பார்சத்துல நிற்கிறாள் அப்படின்றது. நிறைய சபையில எல்லாம் சொல்லுவாங்க தங்கம் போடக்கூடாது, தங்கம் போடக்கூடாது. தங்கத்தை பற்றி சிறிதனம் பேசுறதுக்கு பாஸ்டர்மார்கள்லாம் போவாங்க. 50 பவுன் கேட்காங்க, சிஸ்டர் நீங்க கொடுப்பீங்களா? தங்கம் போடக்கூடாதுங்க, ஸ்ரீதனம் பேச போவாங்க. 50 பவுன் கேட்கறாங்க, 5 லட்ச ரூபாய் கேட்கறாங்க. இந்த சபைக்கெல்லாம் ஆள் போவான். ஏன்னா அங்க இருந்து பாவத்தை கண்டுபிடிக்க மாட்டான். ட்ரெஸ் போட்டா பரிசுத்தவான், ட்ரெஸ் போட்டா பரிசுத்தவான், வெள்ளை போட்டா பரிசுத்தவான். இங்க அதெல்லாம் இல்லை. இங்க தேவத்திட்ட ஒப்ரின் தங்கம் வாங்கி போட்டாதான் பரிசுத்தவான். இதை விளக்குற 3 பாயிண்ட் இருக்கு இந்த வசனத்துல. பின்பகுதியில மாம்சத்தின்படி ஆவின்படி விளக்குறேன். ராஜஸ்திரி ஒப்ரின் தங்கம் அணிந்து நிற்பாள், அது அவளுக்கு பெருமை. நல்லா கேளுங்க,
ஒரு நல்ல ஒரு புருஷன் இருக்கிறான். புருஷன் இருக்கும்போது மனைவி ஒப்ரின் தங்கம் என்னது? யாராலும் போட முடியாத விலையூர்ந்த தங்கம். அதுக்கு பேர் ஒப்ரின் தங்கம். நம்ம ஊர்ல இந்த கேரட் எல்லாம் சொல்றாங்கல்ல, 24 கேரட், 22 கேரட், 21 கேரட் எல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி இந்த ஒப்ரின் தங்கம் வந்து கை குவாலிட்டி கேரக்டர். கேரக்டரும் பெருசு, அதுக்கு பெருசு. இது யார் போடுவாங்கன்னா ராஜகுமார்த்திகள் மட்டும்தான் விலை கொடுத்து வாங்கி அணிய முடியும். ஒப்ரின் தங்கத்துக்கு அவ்வளவு விலை. இப்ப உதாரணத்துக்கு அம்பானி மோவன் கையில ஒரு வாட்சி போட்டிருக்கிறான். வாட்சி ரேட் என்ன தெரியுமா? 5 கோடி ரூபாய். நம்ம போட முடியுமா? 50 ரூபாய்க்கு வாட்சி வாங்கி கட்டலாம். அப்போ அம்பானி மோவன் கட்டுற வாட்சிய நான் கட்ட முடியாது. அப்படி போல ராஜாத்தி போட்டிருக்கிற தங்கத்தை சாதா மனுஷன் போட முடியாது. இதனால ராஜாத்திக்கு என்னது? ஒரு பெருமை. அப்பா ஒரு பெருமையோட வர்றா. அம்பானி மகன் வரும்போது நீங்க பாத்திருக்கீங்களா? ஆள் தான் டுபாக்கூர் மாதிரி இருப்பாப்புல. இந்த கால வயிறெல்லாம் பெருசா வச்சு ஒரு சோக்கர மாதிரி தான் இருப்பாப்புல. ஆனா கோட்டெல்லாம் போடும்போது இங்க ஒய்ந்து இருக்கும். வாட்சி ஒண்ணு போட்டிருப்பாப்புல. பைசாவை அதுல முதலீடு பண்றாங்க. ஒரு வாட்சி 50 கோடி, 5 கோடி. ஒரு காரு 100 கோடி. ஆளை பார்த்தா நம்ம ஊர்ல இந்த ஆள் வேட்டி கட்டி விட்டா யாரும் மதிக்க மாட்டான். ஆனா அவன் கையில போட்டிருக்கிற வாட்சியும் அவன் வர்ற காரும் கலெக்டரும் பிரதமரும் ஒரு சைட் அடிக்கிறான். ஏன்னா அவன் அணிந்திருக்கிற தங்கம், வாட்சி, கார் அவனுக்கு ஒரு எல்லாரையும் பார்க்கணும் ஒரு பெருமை வாங்கி தந்திருக்குது மாம்சத்தின்படி, இல்லையா? அப்படி போல இயேசு கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு மனைவியா இருக்கிற நாம யாரும் அணிய முடியாத ஒப்ரின் தங்கத்தை அணிந்து கொண்டு வந்து நிற்கிறதுனாலே நமக்கு பெருமையா இருக்குது. நமக்கு பெருமை தங்கம் போடுறது. எந்த புருஷனுக்கு பெருமைங்க மனைவி நல்லா தங்கம் போட்டு வர்றது. அப்படி போல இயேசு கிறிஸ்துடைய விசுவாசிகள் சபைக்குனாலும் சரி எங்கனாலும் சரி நல்ல விலையேறப்பட்ட தங்கங்களை போட்டு கொண்டு வருவது அவளுக்கு பெருமை. எப்படி? அவ சொல்லுவா, என் ராஜா என்னை ஒப்ரின் தங்கத்தினால் என்னை அலங்கரித்தார். ராஜாவுக்கு துதி உண்டாகும். இந்த வெள்ளை சாரி போட்டுக்கிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம போனா கர்த்தரை எப்படி துதிப்பாங்கன்னா, கர்த்தர் நல்லவர். உனக்கு நல்லவரா? கிடையாது. ஆனா நிறைய வஸ்திரங்களை கொடுத்து நிறைய தங்கங்களை கொடுத்திருக்கிற புகழ்வா, என் புருஷன் நல்லவர், எனக்காக கஷ்டப்படுறாரு, அவர் ஒப்ரின் தங்கம் வாங்கி தந்திருக்கிறாரு, எல்லாரும் பார்க்கல என் புருஷன் சிறந்தவர் தான், ரொம்ப எனக்காக போராடுறாரு. அப்போ ராஜஸ்திரின்னு ராஜாவுடைய மனைவி எப்படி வரணும்? தங்க அணிந்தவளாய் வரணும்ன்றார் சபைக்கு. ரெண்டாவது புருஷனுக்கும் பெருமை பாருங்க. ஹலோ, புருஷனுக்கு என்ன பெருமை? மனைவிக்கு ஒரு பெருமை இருக்குது, புருஷனுக்கு ஒரு பெருமை இருக்குது. அது சூழ்நிலை ஆயிட்ட. புருஷனுக்கு என்ன பெருமை? என் மனைவிக்கு நானு பார்த்திருக்கிறேன், 500 பவுன் என் மனைவி போட்டிருக்கிறான், வாட்சி மட்டும் 7 கோடி ரூபாய், அவ போட்டிருக்க செருப்பு மட்டும் 2.5 லட்சம் ரூபாய். அப்படி சொல்லும்போது உங்க கணவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப சொல்லுவாங்க, அதானி. அவருக்கு ஒரு பெருமை. போட்டோவை காட்டுவாங்க, பேரை சொன்ன ஒரு பெருமை வந்து. அந்த மாதிரி நீ ஒப்ரின் தங்கம் அணிந்து உலகத்திலே சபைக்கு வரும்போது எப்படி கிடைச்சது? யார் தந்தான்னா என் கணவனார் இயேசு கிறிஸ்து கொடுத்தாருன்னு சொல்லும்போது இயேசுக்கு புகழாரம் உண்டாகிறது. அதுக்குதான் சொல்லுவேன், சபை போடாத, சபையில போய் பொண்ணு கட்டிடாத, மாட்டின உன் சோழி முடிஞ்சிச்சு, கீழ்ப்படியே மாட்டான். ஹலோ, அவளுக்கு இருதயத்துல கல்ல வச்சுட்டானுங்க, கரையாது. மகாராஜா, அற்புத விதமான ஒரு ராஜா நமக்கு இருக்கிறாரு, ஒப்ரின் தங்கம் தான். நம்ம ஊர்ல முன்னாடி வெள்ளை தங்கம், கருப்பு தங்கம் போய் ரோஸ் கோல்டு, ஒயிட் கோல்டுலாம் வந்தாச்சு. பெந்தகோஸ்துக்காரன் கேட்டா அவங்க போட்டிருக்கிறதெல்லாம் ஒண்ணு காதுல வெறும் காதா இருக்கும், இல்லைன்னு பிளாட்டினம் இல்ல பித்தளை. இவங்களுக்கு போதிச்ச போதனை அப்படி. இவரு சொல்றாரு, ராஜஸ்திரி விசுவாசிகள் ஒப்ரின் தங்கம் அணிந்தவளாய், அவரு வாங்கி கொடுக்கிற உழைச்சு அவரு கொடுக்கிறாருங்க. அதுல சொல்றது பாருங்க, ராஜஸ்திரி உம்முடைய வலது பாரிசத்துல ஒப்ரின் தங்கம் அணிந்தவளா இருக்கிறாளாம். என்ன சொல்றாரு? வலது பாரிசத்துல
நான் ஒரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போன வைங்களேன், நான் கல்யாணத்துக்கு போகும்போது என் மனைவியை நான் ரெண்டாவது தான் கூட்டிட்டு போவேன், நான் தான் முன்னாடி போவேன். இங்க வலது பாரிசுன்னு சொல்லுவது ஒரு பெருமையை குறிக்குது, ஒரு அதிகாரத்தை குறிக்குது. முதல்ல நான் போவேன், ரெண்டாவது என் மனைவி கூட்டிட்டு போவேன். ஆனா இவரு ஏசு என்ன சொல்றா, அப்படி கிடையாதான். முதல்ல அவருடைய விசுவாசிகளை முதல்ல விட்டுறாரு, வலது பக்கத்துல விட்டுறாரு. ஏன்னா நல்லா கேளுங்க, சில புருஷன்மார்க்க மனைவியை முதலே விட்டுருவான். ஏன்னா மனைவியுடைய பரிசுத்தம் இவருக்கு தெரியும், அதனால நம்பியே விட்டுருவார். சில பேர் பொண்டாடி எங்கேயும் விட மாட்டான், கல்யாணத்துக்கு நீ போண்டான், நீ போண்டா கல்யாணத்துக்கு போண்டான். ஏன் அப்படின்னா நீ கல்யாணத்துக்கு விடலாம், அவனுமே உன்னைய பாக்குறானோ இல்லையோ நீ எல்லாரும் பார்த்துட்டு இருப்ப, அதனால நீ கல்யாணத்துக்கு போண்டான். இதான் உண்மை விளப்போம். ஆனா அவரு மறைமுகமா பேசுவார், நீ போண்டா போண்டோம், கோவம் வருது, அடிச்சுவோம் பாரு, பிடிச்சிருவோம் பாரு, பிரச்சனை தான். அவனோதான் பார்த்துட்டு இருக்கிறான்னு அதை விட்டு நீயும் பார்த்துட்டு இருப்ப, அதனால விட மாட்டான். ஆனா ராஜா இயேசு கிறிஸ்து அவருடைய விசுவாசிகளை விடுறாராம். வலது பக்கத்துல வைக்கிறார், முன் பக்கத்துல வைக்கிறார் அர்த்தம். ஏன்னா அவர் இருதயங்களை ஆராயிற தேவன், இருதயத்தை ஆராயிற தேவன் பரிசுத்தம் உள்ள ஸ்திரிக்கு எல்லா விதமான தங்கத்தை போட்டு உலகத்துக்கு முன்னாடி இதுதான் என் விசுவாசிகள் என்பதை புகழார சூட்டும்படிக்காக நம்பிக்கையோடு விடுறாரு. இந்த நகையெல்லாம் எதுக்கு திரும்ப கலத்துறாங்க சபையில? அவ பாவம் செஞ்சிருவான். உண்மையா சொல்றேன் நான், அதுக்கு தான் கலத்துறாங்க. சபை போட்டா அவ மினிக்கிட்டு இருப்பா, பாவம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவங்க பாவம் செய்வீங்கன்னு கலத்திருங்க. அவர் சொல்ற ராஜகுமாரத்தி பாவம் செய்ய மாட்டா. ஏன்னா அவளுக்கு ராஜா படுற கஷ்டம், ராஜா பட்ட சிலுவை, ராஜா அவளை கட்டிக்கிட்டது, அவளுக்கு நகையை கொடுத்தது எல்லாம் அறிஞ்சு உணர்ந்திருக்கிறதுனால, ராஜா கிட்ட நான் வாங்கியிருக்கனால, ராஜாவுக்கு விரோதமா துரோகம் செய்ய மாட்டேங்கிற உறுதியில இருக்கிறதுனால, அவருடைய நடைகளெல்லாம் அவர் பார்த்திருக்கிறதுனால அவர் தங்கத்தை போட்டு வலது பக்கத்துல வச்சு கொடுத்துறாரு. போ முதல்ல போயிட்டு வா, சாப்பாட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வான்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். கரங்க தட்டி ஆமென். இங்க நிறைய பேர் விடுற கிடையாது. நான் ஒரு நாள் ஒரு கதையை சுட்டு போறேன். நான் பஹ்ரைன்ங்கிற ஒரு நாட்டில் இருந்தேன். நான் இருக்கும்போது நான் ஒரு போட்டில் கேப்டனா இருந்தேன். என் போட்டை பிடிச்சிட்டாங்க, கத்தாருங்கிற ஒரு நாட்டில் பிடிச்சி கட்டிட்டாங்க. நாங்களும் பஹ்ரைனுக்கு வந்துட்டோம். வரும்போது இந்த உடம்பு சும்மா இருக்காது பாருங்க, சும்மா இருக்க ஒரு வேலைக்கு போனேன். நான் இந்த ஏசி தூக்குற வேலை, ஏசி தூக்குற வேலைக்கு போனேன். நான் 20 மாடிக்கு ஏசி தூக்கிட்டு போகணும். அப்படி இருக்கும்போது பல மாடிகளுக்கு போவோம், பல வீட்டுகளுக்கு போவோம். ஒரு வீட்டுக்கு ஏசி தூக்கிட்டு போயிட்டோம். கணவனார் இல்லை, மனைவி உள்ள இருக்குது, அரவிகாரி. சக்கா புக்கான்னு பேசுனா ஒன்றும் புரியல எனக்கு. அரவிகாரன் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு வந்தான். நாங்க சொன்னோம், ஏன் கதவை திறந்து போட வேண்டியதை நாங்கள் உள்ள வந்திருப்போம்னா, நீ கதவை திறந்தா நீ உள்ள போயிடுவ, ஏன் பொண்டாட்டி ஓடிடுவா அப்படின்ட்டான். அவோ உண்மையை சொல்றேன், அவ அப்படியே சொன்னாரு. அரவிகாரங்க எல்லாருமே வீட்டை லாக் பண்ணி தான் போவாங்க. அவ்வளவு பெரிய தில்லாம் கிடையாது, வேற விஷயம். ஏன்னா அவ நல்ல ஸ்திரீ இல்ல, நல்ல ஸ்திரீ, நல்ல விசுவாசி, நல்ல பரிசுத்தவான். எத்தனை நகை போட்டாலும், எவ்வளவு விலை உயர்ந்த தங்கங்களை போட்டாலும் அவ பாவம் செய்ய மாட்டான். இப்படி பாவம் செய்யாத ஸ்திரீக்கு தேவன் ஒப்பரி தங்கத்தை கொடுத்து உலகத்துக்கு முன்னாடி அவளை பெருமை உள்ளவளாய், பெருமை உள்ளவனாய் இவனும் மாறி விடுகிறான். போடலாங்க தங்கம், நீங்க தான் போடணும். என் புருஷனுக்கு உண்மையா இருப்பேன், என் கடவுளுக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்றவ எவ்வளவு தங்கனாலும் போடலாம், பாவத்துல விழ மாட்டான். காதுல தங்கம் போட்டான பாவத்துல விழுந்துரும் சொல்றாளே, வீட்டுல ஏத்தாத. திடீர்னு தங்கம் கையில கிடந்தா இவங்க கூட ஓடிடுவான். அதான் டீச்சிங். தங்கம் பாவம், அப்ப கையில வந்துச்சுன்னா பாவம் செய்வான். நான் சொல்றேன், இயேசு பரிசுத்தர், நான் கூட இருக்கிற வரைக்கும் பாவம் செய்ய மாட்டேன். தங்கம் பாவமா இருந்தா இருந்துட்டு போட்டு, இயேசு பரிசுத்தர். எனக்கு பாவங்களை குறித்து கவலை இல்லை. உலகத்துல எல்லாமே பாவம் தான். வேதம் தங்கமங்க பாவம், வேதம் சொல்றது உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள்ளாய் கிடக்கிறது நம்ம அறிந்து இருக்கிறோமே. உலகம் முழுக்க பாவம். அதனால தங்கம் வச்சிருந்தா மட்டும்தான் கேடு செய்வான் இல்லை. உலகத்துல எதை தனக்காக ஏற்றுக்கொண்டால் பாவம் செய்வான். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவரை பரிசுத்தர்னு சொல்லி அவரை ஆராதிக்கிற மனுஷன் ஒரு காலம் பாவம் செய்ய முடியாது. கரங்களை தட்டி ஒரு வீசக்கூடாது. ஆமென். இருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் பேசிட்டு, நான் இன்னும் கொஞ்சம் பேசிட்டு தான் போவேன். நான் இந்த வசனத்தை குறிச்சு வச்சுக்கணும். தங்கம் பாவம், தங்கம் பாவம் சொன்னா எங்கிட்ட வசனம் இருக்கு பாருங்க. ஒப்பரின் தங்கம் போடலாமா? நாங்க நீங்க தங்கம் போடக்கூடாதுன்னு சொல்றீங்க, எங்களுக்கு ஒப்பரின் தங்கம் போடலாம். ஆமென் சொல்லுங்களா.
இன்னொன்னு கொஞ்சம் வளர்த்துட்டு போட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தை கூட்டிட்டு போட்டு நீங்க அதிக பரிசுத்தமான வாழ்க்கையை விரும்புங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாகும். இந்த அதிக பரிசுத்தமான வாழ்க்கை எப்படிங்க விரும்புறது? ரெடியா இருக்கீங்களா? கேளுங்களேன். கல்யாணம் கட்டினவங்களாம் கேட்கணும். விலைக்கு சொல்றாரு பாருங்க, 45:10-11 விலைக்கு சொல்றாரு. குமாரத்தியே கேள், நல்ல பரிசுத்துக்குள்ள போகணும். யாரும் ஏழையா இருந்துடக்கூடாது. முக்கியமா சொல்றேன், ஏழையா இருந்துடக்கூடாது. எல்லாரும் சொல்ற மாதிரி நாம பணக்காரன் பரவராஜம் போக மாட்டான். எங்க அப்படிலாம் பைபிள்ல வசனமே கிடையாது. புரியுதா? பணக்காரன் பரவராஜம் போட்டாங்க பைபிள்ல வசனம் இருக்காதுமா? இல்ல. பணக்காரன் பரலோகராஜ்யம் போவது அரிதுன்னு இருக்குது. அது என்ன கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுதான். சோ போக மாட்டோம் ஒண்ணும் கிடையாது. நிறைய பணக்காரன் போகல, பட் பரிசுத்த பணக்காரங்கெல்லாம் போனாங்க. அரிதுன்னு கிடக்குது, அது கூட படிக்க மாட்டாங்க. பணக்காரன் பரலோகராஜ்யம் போக மாட்டான் அப்படின்னு நேரம் சொல்லிடுவாங்க. அந்த பைபிளை கூட மாத்தி மாத்தி புரட்டுவாங்க பாருங்க. கஷ்டம் சொல்லிருக்குது, பட் போக மாட்டாங்க சொல்ல கிடையாது. அதனால பைசா பத்திலும் தப்பா பேசுவவங்க கேட்கக்கூடாது. இங்க நல்ல பரிசுத்தவனா இருங்க, உங்களை தேடி வரும். இவன் பாருங்க, குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டுவிடு. அவர் சொல்றாரு, ஒரு குடும்பத்துல பரிசுத்தம் எப்படி விளங்கும் கேக்குறீங்களா? கேளுமா. ஒரு பொண்ணை முதல்ல வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க. மணமகளே மணமகளே வா வா, ஓ வலது கால எடுத்து வச்சு வா வா, குணம் இருக்கும் குணத்தாலே. ஏதோ அவளுக்கு குணம் இருக்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. பைபிள் பேசுது குணத்தை பற்றி. இப்படிதான் வாமா, செவிய சாய். முதல்ல சொல்லுது, போன வீடு நல்லா இருக்கணுமா, கட்டி போன வீடு நல்லா இருக்கணுமாங்க. அதுல பேசுது பாருங்க, மகா பரிசுத்தம் இப்படி வருது. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் விட மறந்துரு, பர்கட் பண்ணிருன்றார். கல்யாணம் கட்டும்போது பொம்பளைங்க என்ன பண்ணணும்? முதல்ல வரும்போதே ஜனத்தை, ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்டு, ஒண்ணு விட்ட சித்தப்பாக்கு மாமன், உங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது உங்களை பல குடும்பக்கார வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போனானே, அதெல்லாம் விட்டுறணும். அது எங்க சித்தப்பாவுக்கும் எங்க மாமாவுக்கும் அவரெல்லாம் மறந்துருன்றார். எடுத்துரு, இந்த மைக்கோசி போட்டு எடுத்து தூக்கிறன்றார். ரெண்டாவது, உன் தகப்ப விட்டே மறந்து விடு. உங்க அப்பா அம்மா, உங்க வீட்டுல வந்து மைனி தங்கச்சி அக்கா எல்லாரும் மறந்துருன்றார். மறந்துட்டேன்னு குடும்பம் நல்லா இருக்கும். ஹலோ, சில பேர் மறக்கிறது கிடையாது. வீட்டுக்கு வந்தோன்னு போன போட்டு, அக்கா நல்லா இருக்கிறீங்களா அம்மா, அக்காவை தொடங்கி அம்மாவை முடிஞ்சு, எனக்கு அம்மாவும் நீங்க தான் அக்காவும் நீங்க தான், விடவே செய்யாது. வீட்டுக்குள்ள பயங்கர சண்டை, புருஷன் ஒரு காண்டு ஏறும். வா வா வா, என்னைக்கு அது கோவம் வரும்போது மொத்தமா சேர்த்து வச்சு சென்னில 4 அப்பு அம்மாட்ட போய் காட்டுறது. அடிச்சாரு பாருங்க, அடிச்சாரு பாருங்க, இங்க இறக்கி பாருங்க, கன்னத்துல என்ன மாதிரி வீக்கிட்டான்னா நீ புருஷன் வீட்டுக்கு வரும்போது பைபிள் சொல்லுது, உன் ஜனத்தையும் உன் தகப்ப வீட்டையும் மறந்துரு. மணமகளே மணமகளே வா, வலது கால எடுத்து வாசல்ல வைக்கும் போதே குடும்பத்தை வெட்டி விட்டாச்சு. குழந்தை பிறக்கும் போது தொப்புள் கூடல இருந்து வெட்டி எடுக்கிற மாதிரி, கல்யாணம் முடிஞ்சு வலது கால எடுத்து வீட்டுல வைக்கும் போதே வீட்டுக்கும் குடும்பத்துக்குள்ள உறவு போயிடுச்சு. இனி இந்த மொபைலை வச்சுக்கிட்டு ஆள் விட்டு பேசுறது, மொபைல் விட்டு பேசுறதுலாம் இருந்து வச்சுக்குமே, குடும்பம் நாசமா போயிடும். அப்பதான் நிறைய குடும்பம் நாசமா போச்சு. இந்த ஸ்திரீ இந்த தகப்பன் வீட்டையும் ஜனத்தை விட்டு மறந்து உள்ள வாராளே, இவளை பத்தி பேசுது. இவள் பூரண குணம் உள்ளவள். வா, இந்த உள்ளான மனசுல பூர்ண குணம் உள்ளவள். சில வீட்டுல அக்கா தங்கச்சி பிரியவே மாட்டாங்க. ஆமென். கள்ள தொடர்பு, புருஷ மரல தெரியாம இவளை எப்பவும் பேசிட்டே இருப்பாள். வை வை, அவர் வராரு, வை போன வச்சிரு. ஆம்பளைங்களுக்குள்ள தான் அந்த தொடர்பு பார்த்திருக்கேன், பொம்பளைக்குள்ள இருக்கும். வை 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 வை, அவர் வந்துட்டார், தேவையெல்லாம் பேசுவார், நீ வை. பேச்சுக்கிட்டு அழிக்க கத்து கொடுத்துட்டாங்க, டக்குன்னு அழிச்சு விட்டுரு. அவர் விட்டுருமா, நீ பூர்ண அளவுல விட்டுருவா. விட்டுட்டா இவன் புருஷனுக்கு அவளை பார்க்கும்போது சந்தோஷம். அப்பா, என்னை கெட்டின நாள் முதல் கொண்டு அவ குடும்பத்தை மறந்துட்டு என்ன மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான்னு குடும்பத்துல இப்ப நல்ல ஒரு சமாதானம் வந்துருச்சு. அதான் பரிசுத்தம் வந்துருச்சு. இங்க பேசுறாரு, மாமியா இருப்பா,
மாமியார் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு மாமியார் இருந்தா என்னவா பெரிய ஆளாக்கும் உங்க பேசிட்டு ஏமா நீங்க பேசுங்க போச்சு. குடும்பம் 8ஆ பிரிஞ்சிடும். மாமியா வருவான், பையன் வருவான், ரெண்டு மணி நேரம் பேசிட்டு போய் கேளு, கொடுத்து கேள, 2 மணி நேரம் மட்டும் பேசிட்டு எங்கடா பேசுற கேள. சண்டை வந்துச்சு போச்சு. அதான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், சில பொம்பளையில போன்னு சொல்லான்டான், ஆட்டோக்காரனை கூப்பிட்டு போயிருவா. ஆமீன். அளவோடு கிடையாதுக்கலாம். அவங்க கூட நான் வாழ மாட்டேன். மச்சான் வீட்டுல போய் இருந்துட்டு ஒரு தங்கச்சி மச்சான் வீட்டுல போய் இருந்துட்டு நான் வாழ மாட்டேன் அவங்க கூட. எதுக்கு நான் கூட வாழணும்? அப்ப மச்சான் கூட வாழு போ. அதான விரும்புறப்போ நீ வாழு போ. புருஷன் கூப்பிடா வரமாட்டேங்கிறான், மச்சான் கூட்டா போயிடுறான். விளங்கு. அத்தான் சொன்னாரு, வரும்போது உன் ஜனத்தையும் தகப்ப வீட்டையும் மறந்துரு. எங்க அம்மா சாப்பிட்டாளா சாப்பிட இல்லையா, தூங்குனா தூங்கல. நான் என்ன சொல்றேன், கர்த்தர் சொன்னார், உன் தகப்ப வீட்டையும் உன் ஜனத்தையும் மறந்துரு, அவர் அங்க போஷிப்பார். உன் வீட்டை நீ போஷிச்ச இல்லையோ, நீ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருந்தால், நீ கீழ்பட்டதுனால உன் கணவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு, உங்க அம்மா அப்பாவும் ஆசீர்வதிப்பாரு கர்த்தர். அப்ப இதனால என்ன, இது பரிசுத்தம் வந்துருது. அது கீழே படிக்க பூர்ண அழகா இருக்கும். அதெல்லாம் நல்ல குணசாலன ஸ்திரின்னு சொல்லுது. இதான் உள்ளான அழகுன்னு சொல்லுது. நிறைய பெந்தகோஸ்துல எல்லாம் பாருங்க, வெள்ளை சீலை எல்லாம் போட்டிருப்பாள், இங்க நகை போட சொல்லுது, ஒப்பிரி நகை போட சொல்லுது, வெள்ளை சீலை போட்டிருப்பாள். மாமிக்கு சோறே கொடுக்க மாட்டான். சோறு அடிக்கடி சொல்லுவோம். எங்க வீட்டுல ஒரு மருமம், எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு மருமம் வந்திருக்கிறான். ஆப்பத்தை அழக்கா கிச்சன்ல இருந்து தூக்கி போடுவா. அது அப்படியே இந்த பழைய காலத்துல இந்த ராமர்னு சொல்ல கையில ஒரு மாதிரி வித்த இருக்கும், அப்படி விட்டா அப்படி சுத்தி போகும். அந்த கட்டுக்கதையில வரும் பாருங்க, பார்த்திருக்கீங்களா? அப்படி விடுவாங்க. அது ஒரு பெரிய கட்டுக்கதை. அது பார்க்க நல்லா தான் இருக்கு, நல்லா எடிட்டிங் எல்லாம் போடுவாங்க பாருங்க. பொய் கதைக்கு கூட டிவியில சூப்பரா போடுவான். அதை அப்படியே போய் காரியம் சாஞ்சிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு மருமவ வெள்ளை சீலை போட்டு தான் போவா. ஆப்பத்தை அப்படியே தூக்கி போடுவா பாருங்க. அது சுத்தி 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 அந்த மனுஷன் பக்கத்துல வந்து அடிக்கும். அந்த மனுஷன் ஒண்ணும் பார்க்காது, கிடைச்சது லாபம் டக்குன்னு தரல இருந்து எடுத்து உள்ள போட்டு அதை அடிச்சிடும். பூரண அளவு உள்ளவன என்ன தெரியுமாங்க உங்களுக்கு? வர்றேன் நானு பூரண அளவுள்ள என்னன்னு வர்றேன் நான். அப்போ இப்ப சொல்ற பரிசுத்தம் எப்படி கிடைக்க போகுது? முதல்ல இப்ப மாம்சத்தின் பேசுறேன், நீ ஆவின்படி பேசுறேன். சிறிய கேளு, உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் விட்டுன்னு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஜனங்கள் இருந்தாங்க பாருங்க. நம்ம வீட்டுல என்ன நோய் வந்தாலும் அந்த மந்திர வீட்டை போக வேண்டியதானே. அங்க போய் ஒரு கயிறு எடுத்து கட்ட வேண்டியதானே. கையில கட்டினா யாரும் தப்பா சொல்லுவாங்க, ஏலாசி அதெல்லாம் மந்திராவது சொல்லுவான். இடுப்புல கட்டிக்க, சாரத்துக்குள்ள வச்சுக்கோ, யார்ட்டையும் காட்டாத. இப்படி எல்லாம் ஒரு ஜனங்கள் இருந்துச்சு. அவர் சொன்னார், ஏசு கிட்ட வரும்போது இவனை முதல்ல விட்டுரு, மறந்துரு, அதை மறந்துரு. பூரண அளவுல ஸ்திரியே, தேவனுக்கு பிரியமானவளே, தேவன் விரும்பத்தக்க பாத்திரமே, அந்த மாந்திரம் கீந்திரம் அந்த சக்தி பாசி மாலை ஊசி மாலை எல்லாம் விட்டுரு, அந்த ஜனத்தை விட்டுரு. அது ஒரு பொருட்டா என்ன, அதை நம்பி கெட்டு போயிட்ட விட்டுரு. உன் குடும்பம் நல்லா இல்ல விட்டுரு. தகப்ப வீடு என்னது நம்மளுக்கு? ஒரு காலத்துல பிள்ளைங்களுக்கு எல்லாம் தகப்ப வீடு, அம்மா போறது, நம்மளுக்கு ஒரு தகப்ப வீடு இருந்துச்சு, விக்கிரமும் விக்கிர தோப்பும். இந்த தகப்ப வீட்ட மறந்துரு. அது ஒண்ணு இதுவரைக்கும் ஒண்ணு தந்தை கிடையாது. ஆமேன். நான் கேட்கட்டும் ஒரு கேள்வி உங்களுக்கு. நீங்க உங்க அப்பா வீட்டுல இருந்த பாருங்க, உங்க அப்பனும் ஆத்தாவும் அண்ணம்லாம் சம்பாதிச்சான். உங்க கையில புருஷன் கொடுக்குற மாதிரி பொறுப்பை தந்திருப்பானோங்களா? தந்திருக்கானுங்கப்பா உங்களுக்குள்ள யாராவது? நீ கல்யாணம் கட்டிட்டு போறங்கிற 2 மாசத்துக்கு ட்ரைனிங் தருவான் உன் அப்பன். பைசா வச்சுக்கமா, அந்த கணக்கு வழக்கம் பார்த்துக்க, போற வீட்டுல இந்த மாதிரி இருக்கணும். ஆனா நாங்க புருஷமாருக்கு அப்படி இல்லை. நீ எங்களுக்கு உண்மையா இருக்கிற வரைக்கும் உன் பக்கறையில பணம் குறையாது. ஹலோ, எங்கிட்ட டுபாக்கூர் காட்டும் போதுதான் பக்கறையில ஒண்ணு வராது. எத்தனை பேர் புரியுது? அதான் கத்த சொன்னாரு, நீ டுபாக்கூர் காட்டாத. விக்கிற கோயிலுக்குள்ள போயிட்டு மாந்திரிகத்தை போயிட்டு இங்க உண்மையா இருக்கிற மாதிரி இருக்காத. கத்தர் இருதயத்தை பார்க்கிறாரு. நல்ல குணம் உழவளா எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துக்கிட்டு தேவ சன்னிதானத்துல வந்துட்டு கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தருக்கு பூரண குணம் தெரியுது. கர்த்தர் பலமாய் ஆசீர்வதிக்கிறார், அள்ளி கொட்டி தருவார். ஏன் இங்க தரல? இந்த சபையில நான் தீர்க்க தரிசிக்கிறேன், உங்களை வளர்த்து விடுறேன். நிறைய சபையில பாருங்க, வெள்ள போட்டிருப்பா, வீட்டுக்குள்ள போனா அவளுக்கு கட்டுவதற்கு
துணி கிடையாது, ஒரு மாத்து வஸ்திரம் கிடையாது, நிறைய பேருக்கு நல்ல ஒரு செருப்பு கிடையாது. இதுக்கெல்லாம் சாக்கு புக்கு. எப்படி? அது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு. அவளுக்கு ஒண்ணுமே இல்லை, அவளுக்கு உபதேசம் இல்லை. உனக்கு இருக்குது உபதேசம். உண்மையா தேவன் டேரி. தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்த தேவன். வேதம் சொல்லுது எல்லாவற்றையும் சரியா செஞ்சு முடிச்சான் இருக்குது. 6 நாள் எல்லாவற்றையும் சரியா செஞ்சார், 7ஆம் நாள் எல்லாவற்றையும் சரியா செஞ்சார். அவர் எப்பொழுதும் சரியா செய்யற தேவன், அவர்கிட்ட குறைவே கிடையாது. எப்போ அவருக்காக மனைவி கணவனுக்காக உண்மையாய் படியேறி வருகிறது போல ஆவிக்குரிய ஜனங்கள் உண்மையாய் விக்கிரங்களை பாவங்களை விட்டு உண்மையாய் வரும்பொழுது அந்த பூரண குணத்திற்காக அந்த புருஷன் மனைவிக்காய் வாழ்றது போல விசுவாசிகளுக்காய் கர்த்தர் நித்தம் வாழ்வார். ஒரு செருக்கு வராது, ஒரு பிரச்சனை வராது, ஒரு பாடு வராது. உண்மையாட்டே அந்த மனுஷன் நமக்காக நிற்பான். அப்படி நின்றுட்டு அந்த வசனத்துல சொல்லுது பாருங்க, ராஜகுமாரத்தி 13ஆம் வசனம், உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். ராஜாவோட பொண்டாடி எப்படி இருப்பா? உள்ளுக்குள்ள சூப்பரா இருப்பான், பூரண குணம். வெளியே மட்டும் இல்லைங்க, உள்ளே சூப்பர். நீ கிரீம் போட்டுக்கலாம், வாசலின் போட்டுக்கலாம், லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், நல்ல எண்ணெய்களை ராவிக்கலாம், சூப்பரா பண்ணிக்கலாம், குழப்பம் இல்லை. ஆனா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும்? சூப்பரா இருக்குன்றார். அப்படி சொல்லிக்கிட்டார், ஒரு வார்த்தை பட்டு பாருங்க. இதுதான் ஹைலைட். அவள் உடை பொறிச்சரிகையா இருக்கிறது. நான் என்ன விசுவாசிக்கிறேன், நம்ம சபை விசுவாசிகள் இந்த மாதிரி வருவாங்க, பொறிச்சரிகையா இருக்கிறது. ஆமென். அது என்ன அர்த்தம் அப்படின்ற நீங்களாம் உடை போட்டிருக்கீங்க பாருங்க. உங்க உடைய பார்த்தா கடவுளுக்கு மகிமை இல்லை. அயன் பண்ண கூட மாட்டீங்க துப்பட்டாவை, அப்படியே எடுத்து களத்துல சுத்தி போட்டு அந்த போக்கு தான். எங்க போறீங்க? சபைக்கு போறேன். கர்த்தர் அப்படிலாம் விரும்பல. துப்பட்டா ட்ரெஸ் எப்படி போடணும்? ஆலயத்துக்கு வரும்போது உள்ளுக்குள்ள பூர்ண குணம், வெளியே நல்ல அற்புத விதமான ட்ரெஸ். 2 ட்ரெஸ் போட்டா போதும். அப்ப அவங்க எல்லாம் பைபிள் படிச்சவங்க, நாங்கெல்லாம் பைபிள் படிக்கல பாருங்க. எங்க போறீங்க? ஒரு சிஸ்டர்லாம் வந்துச்சு, அந்த சிஸ்டர் இப்ப சபைக்கு வரணும் கூப்பிடுற கிடையாது. சபைக்கு வரும்போது இப்படி தானே வருவா. குளிக்க மாட்டான், எண்ணெய் போட மாட்டா, லிப்ஸ்டிக் போட மாட்டா, பல்லு தைக்க மாட்டா, பிரஷ் பண்ண மாட்டா, செருப்பு போட மாட்டா, போட்டா தேஞ்ச செருப்பு. பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் கிடையாது. எங்கேயாவது பண்டிகை கல்யாணம் வரும் பாருங்க, இந்த முடிய பத்திரிக்கல நீங்க, இந்த கொக்குக்கு இருந்த மாதிரி அப்படியே கோழிக்கு இருந்த வளைச்சு வச்சிருப்பா. உள்ளுக்குள்ள எல்லாம் புள்ள பஞ்சு அப்படி இப்படி வச்சுட்டு அந்த முடிய கொஞ்சம் அங்க கொஞ்சம் பாதி முடி இங்க கொக்கு மாதிரி ஆட்டிட்டு போகுது. சபைக்கு வரும்போது அது பூரண அழகு உள்ளுக்குள்ள இல்லை, அதனால அப்படி போகுது. உள்ளுக்குள்ள பூரண அழகு இருக்கிறது அங்கெல்லாம் சுத்தாது. ட்ரெஸ் போடுறது மனசுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, அதனாலதான் போடணும். ட்ரெஸ் போடுறது காமத்துக்காக அல்ல. நான் விதவிதமா கோட்டு போடுறது என் மனசுக்கு சந்தோஷம். அது என்ன செய்யுது? என்னை இன்னும் 10 வருஷம் கூட்டி வளர்க்குது. எனக்கு சாப்பாடு எப்படி என்னுடைய சரீரத்தை பாதுகாக்கிறதோ அப்படியே என் மனசு சந்தோஷமா இருந்தால் இன்னும் பல வருஷம் நான் நீடிக்கிறேன். சாப்பாடு தின்னு 70 வருஷம்னு சந்தோஷப்படுறவன் 100 வருஷம் வாழ்வான். இந்த சந்தோஷத்தை ட்ரெஸ் தருது. அது எப்படி போடணும்? தமிழ்ல கொஞ்சம் நார்மலா தான் போட்டிருக்காங்க அந்த வசனம். அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. இங்கிலீஷ்ல நல்லா வந்திருக்கும் பாருங்க, கவுன் அப்படின்னு போட்டிருக்கு. அவள் உடைன்னு போட்டிருக்கு, கவுன். நீங்க என்ன போட்டிருக்கீங்க பாருங்க, இந்த சுடிதார்னு சொல்றமே இந்த மாதிரி தான் கவுன். ஹெர் கவுன் இஸ் இன்டர்வோவன் வித் கோல்டு. அதாவது ஹெர் கவுன் இஸ் இன்டர்வோவன் அப்படின்னா அவளுடைய கவுனு சுடிதாரு பின்னப்பட்டது வித் கோல்டு, தங்கத்தினால் அவருடைய சுடிதார்கள் பின்னப்பட்டதான். அதாவது இப்ப நீங்க ட்ரெஸ் போட்டிருக்கீங்க பாருங்க, எப்படிலாம் போட்டிருக்கீங்க. பொம்பளையில பாத்திருக்கீங்க நீங்க, இதுல ஒரு இப்படி வச்சிருப்ப ஒரு தண்ணி பிட்டு வச்சிருப்பாங்க, கையில ஒரு இது வச்சிருப்பாங்க இல்லையா, அங்கங்க மாடல் மாடலா வச்சிருப்பாங்க. இது எல்லாமே பூரண அளவுள்ள ஸ்திரீ தங்கத்தினால் பின்னப்பட்ட ட்ரெஸ் போடுவானா. கடவுள் கொடுக்கும். தங்கம் வேண்டாம் சொன்னாங்களே, கடவுளுக்கு தெரியும் ஏன் கொடுக்கறன்னு. கொடுத்த ஒண்ணு நம்ம மறுபடியும் சொல்றோம் ஓடிடுவான். ஆனா பூரண அளவுள்ள ஸ்திரீக்கு தங்கத்தினால் பின்னப்பட்ட ட்ரெஸ் கிடைச்சி அவள் எங்கேயும் போகாமல் தங்கத்தினால் பின்னப்பட்ட ட்ரெஸ் கிடைச்ச போது, கவுன் கிடைச்ச போது தேவனிடத்துல வந்து கர்த்தரை துதிக்க, வேதம் கீழே உள்ள வசனம் சொல்லும், களிப்போடு தேவனை ஆராதிக்க வருகிறாள்.
45 கீழே வருது. அது எப்படி வரணும் சர்ச்சைக்கு? கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது பார்க்கணும், கொஞ்சம் பெறலாம். பட்டு சரிதான், கடம் எவ்வளவு இருந்தாலும் கவலை கிடையாது. ஒரு நேரம் முடி இப்படி இருக்கும், ஒரு நேரம் அப்படி சப்பி நீளமா இருக்கும். அங்க கையில் ஒரு பர்ஸ் வச்சிருப்பாளோ பாருங்க. ஆமென். தனியா கல்யாணத்துக்கு மட்டும் அங்க இருக்கும். அது அப்படி போகும்போது கையெல்லாம் பாருங்க, மாவு கட்டு போட்ட மாதிரி. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், எனக்கு ஒரு சகோதரி தெரியும். அது சர்ச்சைக்கு வந்துச்சு. இந்த உபதேசத்துல நிக்க முடியல, வீட்டுல இருந்துச்சு. அப்பப்ப எங்கே சாப்பாடு கொடுக்க போகும். ஒரு இடத்துல 150 குடிகாரனும் ரவுடி இருக்கிறான். பொண்டாட்டியை கொண்டவனும், பிள்ளைய வெட்டி போட்டவனும், 7 பொண்டாட்டி வச்சிருந்தவனும், இப்படிலாம் ஒரு இடத்துல இருக்கிறான். இந்த அக்கா ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபாய்க்கு சாப்பாடு கொண்டு போகும். அதோட கூட இந்த அக்காவும் போகும் பாருங்க. நான் பார்த்து டிவி என்னை காட்டினாரு, கணவனார் காட்டினாரு. பாஸ்டர் என்னன்னு இது இவளுக்கு தேவையான்னு கேட்டாரு. என்னமா? நானும் என் பிள்ளைங்களும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சிக்கன் துண்டை சாப்பிட்டு 3 மாசம் ஆச்சு. இவளை இங்க இருந்து வண்டி ஏறி கொண்டு போய் சாப்பாடு அங்க கொடுக்குறாள். இது சத்தியமா பாஸ்டர்? அப்படி சொல்லிக்கிட்டு சரி போட்டு நல்லது செய்யறான்னு சொல்லி போறாள். போன மேக்கப் பாஸ்டர் பார்க்கலன்னாரு. காட்டுக்கண்ணே 2 பேரும் பாருங்களேன், இப்படி இப்படி இருக்கிற இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்குது. அப்படி போயிட்டு இந்த கை கண்டி கெட்டு போட்ட கை மாதிரி அப்படியே இருக்குது. நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் இப்படி கெட்டு போட்டு வச்சிருக்குது? இல்ல பாஸ்டர் அது ஒண்ணும் இல்லை, இந்த கையா இப்படி கெட்டு போட்டிருக்கேன், இப்படி வச்சா சரி விழுந்துரும், அதனால இப்படி வச்சிருக்குது. அந்த பர்ஸ் கடவுள்கிட்ட வரும்போது நீங்க பாத்திருக்கீங்களா எப்படி வர்றாங்க நம்ம ஆட்கள்லாம் கடவுள்கிட்ட? நம்ம சபையா பரவாயில்ல, கொஞ்சம் சில சபையெல்லாம் பார்க்க முடியாது, ஒண்ணும் போட மாட்டாள். அந்த ஆளை சுத்திட்டு இந்த ஆளை சுத்திட்டு அப்படி ஓடுறது. நான் அதுல இருப்பேன். நாளுதோறும் சாப்பிடும்போது அந்த குறிஞ்சி ஹோட்டல் பக்கத்துல இருந்து சாப்பாடு அங்க போய் சபைக்கு தான் போறாள்வ. எல்லா நாளும் ஒரே ட்ரெஸ் தான். சில மனைவிலாம் பார்ப்போம் நம்ம, சில பேர்லாம் எல்லா நாளும் ஒரே ட்ரெஸ். பூரா அழகுள்ளவ கர்த்தர்கிட்ட வரும்போது தான் மேன்மை உள்ளவளாக வர்றாள். ஏன்னா அது தன்னுடைய சந்தோஷத்தை நாள் வருகிறாள். பூரண அழகு இல்லாதவள் நல்லா கேட்டுக்க, வெளியே போகும்போது மாடலா போவா. தேவத்திட்ட வரும்போது மட்டும்தான், தன்னுடைய ராஜா கிட்ட மட்டும்தான், புருஷண்ட மட்டும்தான் தன் அழகை உறுதி காமிக்க வேண்டும். மனுஷண்ட போய் என் அழகு இப்படி காமிச்சான வண்டி விழுந்துருன்னு அர்த்தம். எந்த ஸ்திரியும் புருஷண்ட மட்டும்தான் அழகை காமிக்க வேண்டும். மற்றவங்கிட்ட போய் கல்யாண வீட்டுல போய் போட்டோ எடுங்க சிஸ்டர், போட்டோ எடுங்க சிஸ்டர், ஓட்டிடுங்க, கொஞ்சம் பொறுத்து ஸ்மைல் ப்ளீஸ். கடவுள்கிட்ட கை தட்டி பாடுங்க. புரியுதான் பிறகு? அப்படின்னா இங்க வேல்யூ இல்ல. ஸ்மைல் ப்ளீஸ் சிஸ்டர், கொஞ்சம் வாய் கொஞ்சம் போச்சு. நம்ம ஊர் பிரசங்கி மார்க்க சத்தியத்தை மாத்தி விட்டான். கடவுள்கிட்ட அழகா வரணும். ஏன்னா கடவுள் இச்சிக்காது. உலகத்திட்ட நீ அழகா போன உலகம் இச்சிக்கும். நீ இச்சை உள்ள உலகத்திட்ட போய் உன் அந்தரங்கத்தை காட்டுற, உன்னோட பவரை காட்டுற. கடவுள் இச்சை இல்லாத தேவன். அங்க உன் சந்தோஷத்தை காட்டவான நீ உன் இச்சையை காட்ட வெளியே போற. டிபிஎம் எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, வெளில போடுறாங்க பாருங்க, முட்டுக்கு கீழே வரைக்கும் தான் பேண்ட். இப்போ இங்கே தான் இருந்துச்சு. நகை போட மாட்டான், ஆனா இவ்வளவு பிரேக் வச்சுட்டு அப்படி போறாங்க. அப்ப சபைனா எங்க கடவுளுக்கு நீ சபையில எப்படி வந்தாலும் வெளியே எப்படி வந்தாலும் கடவுள் பார்ப்பார். நீ சபையில லேசா வெளியே போத்திட்டு வந்தோன்னு பரிசுத்தவன் கிடையாது. வெளியே போய் எவ்வளவு பாவம் செஞ்சுட்டு வெளியே போட்டு வந்தோன்னு பரிசுத்தம் கிடையாது. கடவுள் இருதயத்தை பார்க்கிறவர். ஒவ்வொரு நிமிஷமும் எப்பொழுதும் உன்னை நோக்கி கொண்டே இருக்கிறார். நீ அக்கிரமத்தை விடுவதற்கு சபையில மட்டுமில்லை எல்லா இடத்திலும் உன் இருதயத்தை கொடுத்து எனக்கு அக்கிரமம் பாவம் வேண்டாம் என்று நீ பகுத்தறிவோடு கூட புத்தியோடு கூட நடந்து கொண்டால் நீ போற பாத வாக்கியம், நீ செய்யற காரியம் உனக்கு செழிக்கும். ஜீசஸ் நேம், ஆமென்.